Right. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Assalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursaleen. Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hulul 'uqdatan min lisani yafqahu qawli. Rabbi yassir wa la tu'assir wa tammim bil khair. Allahumma la sahla illa ma ja'altahu sahla wa anta taj'alul hasna idha shi'ta sahla. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக அரபி இலக்கிய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்காக தொடர்ச்சியாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த வகுப்பு தொடரில் இன்ஷா அல்லாஹ் இன்று நாங்கள் மிக முக்கியமான சில விடயங்களை கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, இன்னும் சில சொற்ப தினங்கள் மாத்திரமே இருக்கின்றன. இன்றைய தினங்கள் பெரும்பாலும் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க என்றா உங்களுக்கு நிறைய செமினார்ஸ் நடக்கும், ஸ்கூலால் சேலமர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். இவ்வாறு தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் வகுப்புகளுக்கு செல்வதும் வருவதுமாக தொடர்ச்சியான கலைப்போடு இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு மிக முக்கியமான சில விடயங்களை சொல்லி தந்தா நல்லம் என்று யோசிக்கிறேன். ஓகே, அதற்கு முன்னுக்கு நான் நினைக்கிறேன், இன்றைக்கு வகுப்புல கலந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களாகிய நீங்க அனைவரும் பெரும்பாலும் உங்களோட சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணி இருப்பீங்க என்று நான் நினைக்கிறேன். ஓகே, நான் சொல்றேன் சரியா? நீங்க கிரேட் 10க்குரிய பாடப்பரப்பையும் முழுமையாக முடித்திருக்க வேண்டும். கிரேட் 11க்குரிய பாடப்பரப்பையும் நீங்கள் முழுமையாக முடித்திருக்க வேண்டும். ரைட். அப்ப நான் நினைக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ் இபிசி நூடாக நடாத்தப்பட்ட வகுப்புகள்ல பெரும்பாலும் எக்ஸாமுக்கு அவசியமான முக்கியமான பாடப்பரப்புகள் முழுமையாக கற்பிக்கப்பட்டு விட்டன என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கடந்த சில வாரங்களாக அல்லது நாங்கள் கடைசியாக அந்த பெருநாள் தினத்தை முன்னிட்டு வழங்கிய விடுமுறைக்கு முன்னைய தினங்கள்ல நாங்கள் 2016ஆம் ஆண்டு தொடக்கம் 2022ஆம் ஆண்டு வரைக்குள்ள அந்த வினாப்பத்திரங்கள் அதில் பகுதி 1 பார்ட் 1 நாங்கள் முழுமையாக கலந்துரையாடினோம். அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, இன்னும் சில முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் அவற்றை சொல்லித்தரதான் இன்றைய வகுப்பிட முக்கியமான பிரதான நோக்கம். ரைட். உங்களுக்கு தெரியும், பொதுவாக எக்ஸாம் நடக்கிற நேரம் டீச்சர் கைட், ஆசிரியர் வழிகாட்டி நூல், அந்த டீச்சர் கைட்டை அடிப்படையாக கொண்டுதான் எக்ஸாமுக்கான வினாக்கள் பெரும்பாலும் எடுக்கப்படும். சரியா? அப்போ டீச்சர் கைட்டில் இல்லாத சில நேரம் டீச்சர் கைட்டில் இல்லாத சில வினாக்கள் அவ்வப்போது வரலாம். அது உதாரணமாக 2 புள்ளிகளுக்குரிய வினாக்களாக வர முடியும். சரியா? இப்போ உதாரணமாக அரபு இலக்கிய பாடத்தில் சுருக்கமான விடை தருகின்ற அந்த முதலாவது வினாப்பத்திரத்தில் முதலாவது பகுதி, அதில் சில நேரம் 1-2 சொற்கள் வரலாம். உதாரணமாக நான் சொல்றேன், அல்ஹம்ரியா. அல்ஹம்ரியா என்றால் என்ன உங்களுக்கு தெரியும், நீங்க படிச்சுக்கிறீங்க. அல்ஹம்ரியா என்றால் என்ன? போதை பற்றி பாடும் கவிதை. மது அல்லது போதை சம்பந்தமாக பாடப்பட்ட கவிதைகள். இது டீச்சர் கைட்ல இல்லை. சரியா? அதே போல உங்களோட கையில் இருக்கின்ற அரபி இலக்கிய புத்தகத்திலையும் கடைசியா வந்த பிரிண்ட் இல்லாம ஏனைய பழைய பிரிண்ட்டுகள்ல புத்தகத்திலையும் இருக்காது, ஆனாலும் எக்ஸாமுக்கு வந்திருந்துச்சு. சரியா? இது மாதிரி சில வினாக்கள் 1-2 வினாக்கள் வரலாம். ஆனா பெரும்பாலும் டீச்சர் கைட்ல என்ன இருக்குதோ அதுதான் பெரும்பாலும் எக்ஸாமுக்கு வரும்.
அந்த வகையில அன்புள்ள மாணவர்களே, டீச்சர் கைட்ல உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த கவிதை. நீங்க ஸ்கூல்ல படிச்சீங்களா இந்த கவிதைய படிச்சா? "வன்னஃப்சு கப்திஃப்லி இன் துஹ்மில்ஹு ஷப்ப அலா ஹுப்பி ரலா வ இன் தஃப்திம்ஹு யன்ஃபத்திமி." படிச்சிக்கிறீங்களா ஸ்கூல்ல? படிச்சவங்க இருந்தா சொல்லுங்க பாக்க. படிச்சோம். படிச்சோம் என்று சொல்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாக்க. ஓகே. அப்ப யாரும் படிச்சில்ல அப்படியா? ஓகே. ஒத்தராவது ஏதாவது ஒரு ஸ்கூல்லயாவது படிப்பிக்கலையா? சரி, உங்களுக்கு அன்மியூட் பண்ணி சொல்றது கஷ்டமா இருக்குது அப்படின்னா நீங்க மெசேஜ்லயாவது சொல்லலாம். ஒத்தராவது படிக்கலையா? இல்ல. இல்ல சார். ஓகே. சரி. அப்ப இது உண்மையிலேயே டீச்சர் கைட்ல உள்ள ஒரு கவிதை தான். நான் சும்மா சொல்றத விட ஆதாரத்தோட சொல்றது நல்லமன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இருங்க காட்டுறேன். ரைட். நான் இப்ப ஷேர் பண்றேன் பாருங்க. இதோட 11ஆம் ஆண்டுக்கான டீச்சர் கைட். சரியா? ஓகே. ரைட். ஒரு கவிதைய நீங்க எப்படி படிக்கணும் என்றதுக்கான வழிகாட்டல்கள் அந்த டீச்சர் கைட்ல தரப்பட்டிருக்குது. இப்ப உதாரணமாக இப்படியெல்லாம் நீக்குது. நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. இதுவரைக்கும் எக்ஸாமுக்கு வந்தில்ல. இந்த தமிழ் கவிதை. "காற்று சுழன்று அடிக்கிறதே, கனத்த மழையும் சொரிகிறதே, நேற்று தொடங்கி இடிமின்னல் நிற்கவில்லை பாரம்மா, ஆறு பெருகி ஓடுதம்மா, அயலில் மரங்கள் முறியுதம்மா, சேறு ஆகிவிட்ட நிலம் சென்றால் வழுக்கி விழுமம்மா, வானத்திலிருந்து மலைக்கோடு வரைந்தான் போல வருகிறதே, ஏனோ வீதி மரஞ்செடிகள் எதுவும் கண்ணில் தெரிவதில்லை." சரி, ஓகே. அப்ப இந்த கவிதையை தந்து இது எப்படி இருக்குது, எளிய சொற்கள் இருக்குது, உவமை உருவகங்கள் கையாளப்பட்டிருக்குது, கற்பனை அழகு சிறப்பா இருக்குது, மீண்டும் மீண்டும் படிக்க தூண்டுகிறது, அப்படி இலக்கிய நயம் சொல்லப்பட்டு இதே மாதிரி இந்த கவிதைகள் அரபு கவிதைகளையும் நீங்க படிப்பீங்க என்று டீச்சருக்கான வழிகாட்டல் இந்த டீச்சர் கைட்ல இருக்குது. எங்களுக்கு அந்த தமிழ் கவிதை அவசியம் இல்லாவிட்டாலும் கூட புள்ளகள் இந்த அரபு கவிதை கட்டாயமா தேவை, படிச்சிருக்க வேண்டும். என்னென்றா நானும் யோசிக்கிறதான் 2-3 முறை உங்களோட கையில் இருக்கின்ற புத்தகங்கள் எப்படியாவது இதை கொண்டு வரணும் என்று. ஆனா எனக்கு அவ்வப்போது அது தவறிவிடப்படுகின்றது. அப்ப அதுல ஒன்றுதான் வன்னஃப்சு கத்திஃப்லி இன் துஹ்மில்ஹு ஷப்ப அலா ஹுப்பி ரலா வ இன் தஃப்திம்ஹு யன்ஃபத்திமி. அதே போல 2வது இன்னொரு கவிதை ஒன்று இருக்குது. கஸ்ஸஹ்ரி ஃபி தரஃபின் வல் பத்ரி ஃபி ஷரஃபின் வல் பஹ்ரி ஃபி கரமின் வத்தஹ்ரி ஃபி ஹிமமின் என்று இருக்குது. சரியா? ரைட். இப்ப இதுல நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த சொல்லித்தாரேன். லேசா ஞாபகத்தில் எப்படி வச்சுக்கொள்றேன்றதை நான் சொல்லித்தாரேன். நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப்பையும் உங்களை குரூப்ல நான் ஷேர் பண்றேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அதை பார்க்கலாம். நீங்க அலட்டி கொள்ள வேணாம். இதுவரையில இந்த 2 கவி வரிகளும் எக்ஸாமுக்கு வந்தது கிடையாது. சரியா? இந்த 2 கவிதைகளும் எக்ஸாமுக்கு வந்தது கிடையாது புள்ளகள். இருந்தாலும் நான் போன வருஷமும் ஆன்லைன்ல கிளாஸ்ல செய்யற நேரம் அல்லது நான் செமினார்ஸ்களை போற நேரம் இந்த கவிதைகளை நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். எனவே நீங்களும் என்ன செய்யுங்கன்னா இன்றைக்கு இன்ஷால்லா இந்த கவிதைகளை கட்டாயமாக படிச்சு கொள்ளுங்க. சரியா? எக்ஸாமுக்கு போற சந்தர்ப்பத்துல நீங்க அதை பார்த்து கொண்டா போதும். ஓகே? சரியா? ஓகேயா புள்ள? நான் சொல்றேன் விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே. சரியா? ரைட். இது 11ஆம் ஆண்டு. சரியா? 11ஆம் ஆண்டு இருக்குது. ஓகே. அதுல பாருங்க. ரைட். வன்னஃப்சு கத்திஃப்லி வன்னஃப்சு கத்திஃப்லி இன் துஹ்மில்ஹு ஷப்ப அலா ஹுப்பி ரலா வ இன் தஃப்திம்ஹு யன்ஃபத்திமி. ரைட். இதுல நாங்க பார்ப்போம் சில சொற்கள் உங்களுக்கு பரிச்சயமான சொற்கள் இருக்குது. அதுல பாருங்க வன்னஃப்சு. ஒரு வாவ்
அது தெரியும் மேலும். அப்ப இது கவிதையிட ஒரு கவிதை தொகுப்பில இடையில வரக்கூடிய 2 வரி. சரியா? அப்ப வாவ் மேலும் அந்நஃப்ஸ்ண்டா உள்ளம். என்ன நீங்க இஸ்லாம் பாடத்துல அந்நஃப்சுல் அம்மாரா, அந்நஃப்சுல் முத்மஇன்னா, அந்நஃப்சுல் லவ்வாமா என்றெல்லாம் நஃப்ஸுடைய வகைகளை படிச்சிருப்பீங்க. அப்ப நஃப்ஸ்ண்டா என்ன கருத்து? உள்ளம். அந்நஃப்ஸ்ண்டா உள்ளம். ஓகே? கத்திஃப்லி க என்ற கருத்து போல. அது உங்களுக்கு தெரியும். க என்றா போல. திஃபில் என்ற கருத்து குழந்தை. அப்ப கத்திஃப்லி என்ற கருத்து குழந்தையே போல. அப்ப அந்நப்சு கத்திஃப்லி உள்ளம் என்பது குழந்தையே போல. அப்ப குழந்தை உங்களுக்கு தெரியும். சரியா? அப்ப உள்ளத்த கவிஞர் என்ன செஞ்சுக்கிறாரு? குழந்தைக்கு ஒப்பிட்டுகிறாரு. ரைட். இந்த குழந்தைய இன் துஹ்மில்ஹு நீ அந்த குழந்தைய அலட்சியப்படுத்தினா அல்லது புறக்கணிச்சா, ரைட், அந்த குழந்தைய அது விரும்புற மாதிரி எதையும் செய்வதற்கு நீங்க அனுமதிச்சா அது வளரும். ஷப்ப என்ற கருத்து வளரும், வாலிபத்தை அடையும், வளரும். எதன் மீது வளரும்? அலா என்ற கருத்து மீது. அலா ஹுப்பிர்ரல்லா, ஹுப்பண்டா விருப்பம். ஹுப்பண்ட சொல்லுக்கு விருப்பம், அன்பு, பாசம், இரக்கம், சரியா, எல்லா கருத்துகளும் மாற. ரைட். இந்த இடத்துல நாங்க பொருத்தமாக விருப்பம் என்ற சொல் எடுப்போம். விருப்பம். எதன் பால் விருப்பம்? அர்ரவா. அர்ரவா என்ற கருத்து தாய் பால் குடிக்கிறது. அந்த பால் குடிக்கிற தாக்கிட்ட ஃபீட் பண்றது. ஓகே, அந்த என்ன சொல்றது, பால் குடிக்கிறது. அலா ஹுப்பி ரவா. அப்ப அந்த குழந்தைய நீங்க புறக்கணிச்சா அல்லது அலட்சியப்படுத்தினா, குழந்தை விரும்புற மாதிரியே விட்டு விட்டால் அது வளருமா? எப்படி வளருமாண்டா? தாய்ப்பால் குடிக்கிற விருப்பத்திலேயே அது வளருமா? சரியா? தாய்ப்பால் குடிக்கிற விருப்பத்திலேயே அது என்ன செய்யும்? வளரும். ஆனா வைன் தஃப்திம்ஹு யன்ஃபத்திமி, வைன் தஃப்திம்ஹு யன்ஃபத்திமி, நீ அதை தடுத்து நிறுத்தினா, இதை அந்த குழந்தைய தடுத்தால், சரியா? ஓகே. ஹலோ. ஓகே ஓகே, பாரக்கல்லாஹ் ஃபீக். ரைட். ஓகே, சரி. இப்போ பாருங்க. ரைட். இப்போ கிளாஸுக்கு லேட்டாகி ஜாயின் ஆகின ஆட்களுக்கு இது என்ன நடக்குதுன்றது விளங்காமத்தான் இருக்குங்க. இது புக்கில் இல்லைன்னு சொல்வீங்க. அதே போல் இது என்ன கிரேட் புக்கில் இருக்குது, ரைட், எந்த யூனிட் இது, இப்போதான் ஜாயின் ஆகினா. ஓகே, ரைட், இது புக்கில் இல்லாத ஒரு கவிதையை தான் படிக்கிறோமா? ஓகே, சரி. ரைட். இப்போ பாருங்க. அப்போ நான் சொன்னேன் என்ன? வன்னப்சு கத்திஃப்லி இன் துஹ்மில்ஹு ஷப்ப அலா ஹுப்பி ரவா. ரைட். ரைட். ஓகே, சரி. அப்ப வன்னப்சு கத்திஃப்லி உள்ளம் என்பது குழந்தையை போல, இன் துஹ்மில்ஹு ஷப்ப அலா ஹுப்பி ரவா
நீங்க அந்த குழந்தைய புறக்கணிச்சா அலட்சியப்படுத்தினா அது தாய்ப்பால் குடிக்கிற அந்த விருப்பத்திலேயே வளரும். ஆனா அந்த குழந்தைய நீங்க தத்திமுகும் அதை நீங்க தடுத்தா அல்லது பால்குடி மறக்கடிக்க செய்தால் என் ஃபாத்திமி அது என்ன செய்யும், தவிர்த்து கொள்ளும். சரி, அப்ப நீங்க பாருங்க, இப்ப இந்த கவிதை வந்து டீச்சர் கைட்ல உள்ள ஒரு கவிதை, சரியா? இந்த கவிதையில வந்து நீங்க பார்க்கலாம் என்ன முக்கியமா சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, உள்ளத்த கவிஞர் குழந்தைக்கு ஒப்பிட்டிருக்கிறாரு. அப்ப உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஆசைகள், அந்த ஆசைகள் பொதுவாக மனோ இச்சைகள் என்று சொல்ற. அப்ப ஒரு பாவத்தின் மீது உள்ள அந்த ஆசை, சரியா? அல்லது ஒரு அல்லாவுக்கு விருப்பம் இல்லாத ஒரு செயலை செய்வதற்கான அந்த ஆசை, அந்த ஆசை அந்த உள்ளத்துல ஏற்பட்ட ஆரம்பத்திலே என்ன செய்யணும், அதை நாங்க தடுக்கணும், தடுத்து நிறுத்தணும். அப்படி தடுக்கலாட்டி அந்த பாவத்தின் மீது உள்ள ஆசையிலேயே என்ன செய்யுமா, அந்த உள்ளம் அந்த ஆசை வந்து உள்ளத்துல கூடிக்கொண்டே போகும். அப்ப இப்ப உதாரணமா அவளுக்கு தெரியும், ஒரு குழந்தை பிறந்தா அது 1.5 வருஷமோ அல்லது 2 வருஷமோ தாக்கிட்ட பால் அருந்தும், சரியா? ஆனா அதை நாங்க அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறத நிப்பாட்டலாட்டி அது கேட்கிற டைம் எல்லாம் கொடுத்து கொண்டே இருந்தேன்னு சொன்னா அது 3, 4, 5 வயதாகினாலும் என்ன செய்ய வேண்டி வரும், தாய்ப்பால் கொடுக்க வேண்டி வரும். உதாரணமா சொல்றேன். அப்ப சரியா? அப்ப அத மாதிரிதான் உள்ளமும். உள்ளத்துல ஏற்படக்கூடிய ஆசைகள், இச்சைகள், விருப்பங்கள் இவை எல்லாமே வந்து அல்லாஹ்வுக்கு விருப்பமானவையாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அல்லாஹ்வுக்கு விருப்பமற்ற ஒன்றாக இருந்தால் அதை நாங்கள் அலட்சியப்படுத்தினா, புறக்கணிச்சா, ஐட பாட்டிலேயே நாங்கள் உள்ளத்தை விட்டு விட்டால் அது என்ன செய்யும், தொடர்ச்சியாக அந்த பாவத்தை செய்யற ஆசையிலேயே அது வளர்ந்து விடும் என்ற கருத்துப்பட கவிஞர் இங்க சொல்றாரு. சரியா? ரைட், ஓகே. அப்ப இதுல வரக்கூடிய இலக்கிய நயம் என்று பார்க்க கொள்ள உங்களுக்கு தெரியும், ஒன்று வன்னப்சு கத்திப்ளி, அப்ப உள்ளத்தை குழந்தைக்கு ஒப்பிட்டிருக்கிற, அப்ப அழகான ஒரு உருவக அணி ஒன்று கையாளப்பட்டிருக்கிறத சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது, பெரும்பாலும் கவிவரிகள்ல சம அளவிலான சொற்கள் காணப்படுகின்றன. 2. மூன்றாவது நீங்க பார்க்கலாம், தப்திம்ஹு என்ஃபத்திமி, தப்திம்ஹு என்ஃபத்திமி என்பது ஒரே சொல்லிலிருந்து பிரிந்து வரக்கூடிய சொற்கள். அடுத்தது விளங்கிக் கொள்வதற்கு இலகுவான மொழிநடை கையாளப்பட்டிருக்கிற அப்படி என்றெல்லாம் சொல்லலாம். சார் அதான் சார் அதான் அதான் ஓகே. எங்க மகன் நீங்க சம்மாந்துரையா? ஓம் சார். ஓகே, நீங்க மியூட் பண்ணிக்கொள்ளுங்க, சரியா? நான் எங்கட ஊர்ல அதான் சொல்றதோட நான் நிப்பாட்டுறேன்னா, என் அண்டக்கும் அப்படித்தான். அதான் நன்றி நிப்பாட்டினது 5 மினிட்ஸ் லேட்டாகி இங்க ஆரம்பிக்கிறேன். நான் எங்கட ஊர்ல ஸ்டார்ட் பண்றதோட நான் நிப்பாட்டுறேன்னா, சரி, ஓகே. அது இந்த கவிதை விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே, லேசான கவிதை தானே, விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே. இப்ப இந்த கவிதை வந்து எக்ஸாமுக்கு வாரா என்ற கேள்வி கேட்டுக்கிறீங்க. எக்ஸாமுக்கு வாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, சரியா? எக்ஸாமுக்கு வார கேள்விகள் எனக்கு தெரியாதானே. ஆனா டீச்சர் கைட்ல உள்ள ஒரு கவிதை, டீச்சர் கைட்ல உள்ள ஆசிரியர் வழிகாட்டின் உள்ள ஒரு கவிதை என்றதால நான் இதை சொல்லி தந்திக்கிறேன், சரியா? ரைட். அடுத்த பாருங்க, இன்னொரு கவிதை ஒன்று இருக்குது. என்னன்னா, கஸ்ஸஹ்ரி ஃபி தரஃபின் வல் பத்ரி ஃபி ஷரஃபி வல் பஹ்ரி ஃபி கரமி வத்தஹ்ரி ஃபி ஹிமமி அண்டு இருக்குது, சரியா? இதுல நீங்க பார்க்கலாம், க க என்ற கருத்து போல, சரியா? க என்ற கருத்து போல. அப்ப கஸ்ஸஹ்ரி ஃபி தரஃப் வல் பத்ர் ஃபி ஷரஃப் வல் பஹ்ர் ஃபி கரம் வத்தஹ்ரி ஃபி ஹிமம். ரைட். இங்க வந்து ஒவ்வொரு விஷயத்துல ஒப்பிடப்பட்டிருக்கிற, ரைட். உதாரணமாக இப்ப நான் இங்க பாருங்க, கஸ்ஸஹ்ரி, கஸ்ஸஹ்ரண்டா, சஹ்ரண்டா கருத்து பூ, ஜஹரண்டா என்ன கருத்து பூ. அப்ப கஸ்ஸஹ்ரி என்ற பூவை போல, கஸ்ஸஹ்ரி என்ன கருத்துன்னா பூவை போல. ஃபி தரஃப், தரஃப் என்ற கருத்து சாஃப்ட்னஸ், மென்மைக்கு சொல்றது, சாஃப்ட்னஸ் சொல்ற தரஃப். அப்ப கஸ்ஸஹ்ரி ஃபி தரஃப், மென்மையில், மென்மை என்ன விளங்குறாக்குமா? இப்போ ஒரு ஆள் சாஃப்டா நடந்து கொள்ற, ஒரு ஆள் மிச்சம் மத்தாக்களை இந்த ஹேட் பண்ணாம, கடினமாக நடந்து கொள்ளாம சாஃப்டாக நடந்து கொள்றதுக்கு தான் நாங்க இங்க மென்மை என்ன சொல்லக்கூடாக நாட வர்றது. அப்ப ஓகே, இப்ப தரஃபண்டா கருத்து மென்மை, ரைட். ஓகே, சாஃப்ட்னஸா குறிக்கிறது. அப்ப அப்படி எடுக்க மேலும் அல்லது அதாவது நடத்தையில் உள்ள சாஃப்ட்னஸ் எடுக்க மேலும் அல்லது
ஒருவருடைய உடம்பிட சொஃப்ட்னஸை குறிக்கும் மேலும் உடம்பில இருக்கிற அந்த மென்மையை குறிக்கும் மேலும் சரியா கஸ்ஸஹரி ஃபி தரஃப் எப்படியோ மென்மையில பூவை போல அதே போல வல் பத்ரி ஃபி ஷரஃப் பத்ரண்டா அவ்வளவு தெரியும் நாங்க படிச்சுக்கிறோம் தலஅல் பத்ரு அலைனா சரியா பத்ரண்டா கருத்து பூரண சந்திரன் பத்ரண்டா கருத்து என்ன பூரண சந்திரன் பௌர்ணமி வல் பத்ரி வல் பத்ரி என்பது சந்திரனை போல வல் பத்ரி ஓகே என்ன இந்த க வந்து தொடர்ச்சியாக வாரத க என்பது முதலாவது ஜஹரோடு இருக்கிற சொல் எழுத்து மட்டுமல்ல தொடர்ச்சியாக வரும் கல் பத்ரி சந்திரனை போல இதுல ஃபி ஷரஃப் ஷரஃபண்டா கண்ணியம் சரியா ஷரஃபண்டா கண்ணியம் இப்ப ஃபி ஷரஃபண்டா கண்ணியத்தில வல் பத்ரி ஃபி ஷரஃபண்டு வரக்குள்ள கண்ணியத்தில சந்திரனை போலண்டு வரும் கண்ணியத்தில சந்திரனை போல அப்ப கஸ்ஸஹரி ஃபி தரஃப் மென்மையில் பூவை போல வல் பத்ரி ஃபி ஷரஃப் கண்ணியத்தில் சந்திரனை போல சரி நான் சில அவளை டியூட் அனுப்பி வைக்கிறேன்னா நான் அவளுக்கு இதெல்லாம் தமிழ்ல உள்ள கருத்து எல்லாத்தையும் டைப் பண்ணி சில நான் குரூப்ல ஷேர் பண்றேன் நான் அவளுக்கு பார்த்து கொள்ளையிலுமா ரைட் ஓகே பாருங்க அப்ப கஸ்ஸஹரி ஃபி தரஃப் வல் பத்ரி ஃபி ஷரஃப் சாஃப்ட்னஸ்ல மென்மையில பூவை போல கண்ணியத்துல சந்திரனை போல அடுத்த பாருங்க வல் பஹர் பஹரண்டா கருத்து கடல் சரியா பஹரண்டா என்ன கடல் அப்ப வல் பஹரி என்றா கல் பஹரி கடலை போல கல் பஹரி கடலை போல இதுல ஃபி கரம் கரம் என்றா அந்த அள்ளி வழங்குற தர்மம் செய்யற கொடை வழங்குற தர்மம் செய்யற வாரி வழங்குறதுல எஸ் கரமண்டா கொடையாளி ரைட் அதாவது கரீம் ரைட் சங்கையன் கருத்துல வரும் கரீம் ஆனா இந்த இடத்துல கரம் என்பது வாரி வழங்குறது சரியா வாரி வழங்குற கொடுக்கிறது இப்ப கொடுக்கறதுல வாரி வழங்குறதுல எதை போல கடலை போல சரியா கடலை போல வத்தஹ்ரு ஃபி ஹிமம் தஹ்ரண்டா காலம் ஓகே தஹ்ரண்டா கருத்து காலம் ஓகே தஹ்ரண்டா கருத்து என்ன காலம் இப்ப வத்தஹர் என்ற கருத்து காலத்தை போல இதுல ஃபி ஹிமம் ஹிமமண்டா சிம்பிளா சொல்றதா இருந்தால் முயற்சிகள் சரியா ஹிம்மத்துன் கருத்து முயற்சி அல்லது எங்களுக்கு இந்த சொல்லையும் சொல்லலாம் ஹிமம் திட உறுதி திட சங்கற்பம் மன உறுதி அந்த சொற்களையும் பயன்படுத்தலாம் விளங்கின அவளுக்கு ஹிமம் திட உறுதி நான் அவளுக்கு விளங்கப்படுத்துறேன்னா வத்தஹ்ரு ஃபி ஹிமம் முயற்சியில அல்லது திட உறுதியில் காலத்தை போல சரியா நீங்க பாருங்க சரி அப்ப பாருங்க கஸ்ஸஹ்ரி ஃபி தரஃப் அதானா மற்ற ஏரியாகல்ல கொழும்பு குருநாகல் புத்தளம் இந்த ஏரியாகல்ல அதான் சொல்லப்படுறா அதான் சார் ஓகே அதான் ஓகே ஓகே
ரைட், ஓகே. பாருங்க, சரி. அப்ப அவங்களுக்கு விளங்கினா இந்த கவிதை, இந்த 2 வரிகளும் விளங்கினா, கஸ்ஸஹரி ஃபி தரஃப் வல் பத்ரி ஃபி ஷரஃப் வல் பஹ்ரி ஃபி கரம் வத்தஹ்ரி ஃபி ஹிமம். ரைட். மென்மையில பூவை போல, கண்ணியத்தில பூரண சந்திரனை போல, வாரி வழங்குறதுல கடலை போல, விடாமுயற்சியில அல்லது திடசங்கற்பத்தில காலத்தை போல. ரைட். அப்ப உங்களுக்கு பார்த்தா விளங்கிக்கும். ரைட். அப்ப உங்களுக்கு பார்த்தா விளங்கிக்கும். இது யாரை பத்தி சொல்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி தான் சொல்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சாஃப்ட்னஸ், நடத்தையிலும் சரி, அவங்களோட உடம்பிலையும் சரி, அந்த மென்மை வந்து பூவை போல சரியான சாஃப்ட்னஸா இருக்கும். அதே போல அவரோட கண்ணியம் வந்து பூரண சந்திரனை போல சரியா. அதே போல அவர் வாரி வழங்குற வந்து கடலை போல. அதே போல அவரோட விடாமுயற்சி அல்லது திடசங்கற்பம் வந்து காலத்தை போல. இப்ப காலம் வந்து உங்களுக்கு இந்த 3 விளங்கி இருக்கும். இப்ப காலத்தை பொறுத்தளவில் காலம் வந்து காலம் போற போக்கில் போய்த்து கொண்டே இருக்குது சரியா. காலத்தை நாங்க எவ்வளவுதான் திட்டினாலும் இப்ப மழை பெய்யுற நேரம் பெஞ்சு கொண்டே தான் நிக்குது, வெயில் அடிக்கிற நேரம் அடிச்சு கொண்டே தான் நிக்குது. விளங்கினா, அது காலம் ஐட செயற்பாடுகளை யாரு என்ன சொன்னாலும் செஞ்சு கொண்டே இருக்கிற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட விடாமுயற்சி அல்லது ஒரு விஷயத்துல ஒரு உறுதியான முடிவெடுத்தா யார் என்ன சொன்னாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தை போல செயற்பட்டு கொண்டே இருப்பாரு என்ற கருத்துப்பட கவிஞர் சொல்றாரு. ஓகே. இப்ப இந்த 2 கவிதைகளும் அல்லது கவிதை பெரிசா இல்ல, இந்த 2 வரிகளை கொண்ட இந்த கவிதைகள் உங்களுக்கு கிளியரா விளங்கினா எல்லாருக்கும்? விளங்கினா? ரைட். இப்ப கொஞ்சம் லேட்டாகி வந்தவங்க கேட்குறாங்க, இப்ப இது என்ன புக்ல இருக்குதுன்னு. இது புக்ல இல்ல. பேஜ் நம்பர் கேட்டா புக்ல இல்ல தானே. 2வது இது டீச்சர் கைட்ல உள்ள ஒரு கவிதை தானே சரியா. அதனால தான் நான் இதை உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். ரைட், ஓகே, சரி, ரைட், ஓகே, ரைட். அப்ப இந்த 2 நான் இன்ஷால்லா அப்ப உங்களுக்கு இந்த இதுல பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன்.
ரைட். இதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்க பார்ப்போம். ரைட். ஓகே. இப்ப 2021 ஆண்டு நீங்க பார்க்கலாம். 2021 ஆண்டு, அதே போல 2022 ஆண்டு, இந்த 2 வருடங்கள்லையும் ஒரு கேள்வி ஒன்று வந்திருந்த என்னென்றா, உக்துப் அல் உன்வான் அல் முனாசிப் லிஹாதிஹில் ஃபக்ரா. தொடர்ச்சியாக இப்ப வகுப்புகளுக்கு வந்தவங்களை தெரியும், இதுல கருத்து என்னன்னு தெரியும். சரியா? ரைட். இதுல வந்து நீங்க பாருங்க, அல் உன்வான் என்ற சொல், அல் உன்வான் என்ற கருத்து தலைப்பு. அல் உன்வான் என்ற கருத்து தலைப்பு. அப்ப உங்களுக்கு தெரியும் 5 வினாக்கள் வரும், ஒரு வினாவுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். சரியா? அப்ப எங்களுக்கு கவிதையிலையும் 2 புள்ளிகளை இலகுவாக எடுக்கலாம், உரைநடையிலையும் 2 புள்ளிகளை இலகுவாக எடுக்கலாம். அப்ப தலைப்பு என்பது ஆக முக்கியம். சரியா? தலைப்பை நீங்க சரியாக பார்த்து கொண்டு போகணும். அப்ப உங்களுக்கு உக்து பண்டா என்ன, அல் முனாசிபண்டா என்ன, லிஹாதிஹில் ஃபக்ரா என்றால் என்ன என்ற சொற்களுக்கான கருத்து தெரியாவிட்டாலும் கூட அல் உன்வான் என்ற சொல் வந்தாலேயே அது என்ன கேள்வி? தலைப்பு. அப்ப பொருத்தமான தலைப்பை எழுதுக என்பது தான் கேள்வியாக இருக்கும். அப்ப உக்துபன்னு சொல்லி வரலாம், அல்லது உத்குர் என்று சொல்லி வரலாம். விளங்கினா? உக்துபண்டா எழுதுக, உக்துபண்டா எழுதுக, உத்குரண்டா குறிப்பிடுக. ஓகே. அங்கல அல் முனாசிபன்னா பொருத்தமான, அல் முனாசிபன்னா கருத்து பொருத்தமான. லிஹாதிஹில் ஃபக்ரா, ஃபக்ரான கருத்து பரகிராஃப், பந்தி. சரியா? பந்தியை குறிக்கிற ஃபக்ரா அல்லது அல் கிஸ்ஸான்னு வரும். கிஸ்ஸான கருத்து கதை. சரியா? அப்ப ஃபக்ராண்டோ கிஸ்ஸாண்டோ வரும். அது எப்படி வந்தாலும் உங்களுக்கு இந்த சொல் வந்திருந்தால், அல் உன்வான் என்ற சொல் வந்திருந்தால் அதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, அது தலைப்பை தான் கேட்டுவார அப்படின்றத விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப நீங்க 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு புத்தகங்கள்ல இருக்கின்ற உரைநடைகள், கவிதைகள், இவற்றுக்கான தலைப்புகளை சரியாக பார்த்து கொண்டு போனாலே உங்களுக்கு என்ன செய்யலாம்? லேசா ஒரு 2 புள்ளிகள் 4 புள்ளிகள் எடுக்கலாம். 4 புள்ளிகள் எடுக்கலாம். ரைட். அடுத்தது என்னன்னா, சரியா? ரைட். அடுத்தது இந்த கேள்வி, இதை பாருங்க. சரியா? மா ஹுவ தர்ஸ், மா ஹுவ தர்ஸ் ஃபீ ஹாதிஹில் ஃபக்ரா. ரைட். இதுல வந்து நீங்க பார்க்கலாம், 2021ஆம் ஆண்டு வந்திருந்த அத்தருஸ் என்ற சொல் வந்திருந்த என்ன சொல்? அத்தருஸ். அத்தருஸ் என்ற கருத்து படிப்பினை. நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்களா? அத்தருஸ் என்ற கருத்து என்ன? படிப்பினை. 2022ஆம் ஆண்டு இப்படி வந்திருந்த என்ன? உக்துப். சரியா? ரைட். உக்துப், உக்துபன்னா கருத்து எழுதுக. ஓகே. இபுரத்தன், இபுரத்தன் முஸ்தஃபாதத்தன், முஸ்தஃபாதத்தன் மின் ஹாதிஹில் கிஸ்ஸா. இப்படித்தான் வந்திருந்த. ஓகே. உக்துப் இபுரத்தன் முஸ்தஃபாதத்தன் மின் ஹாதிஹில் கிஸ்ஸா. அப்ப தருசண்டா கருத்து படிப்பினை. சரியா? தருசண்டா கருத்துன்னா படிப்பினை. இபுராண்டாலும் கருத்து படிப்பினையத்தான் குறிக்கிறார். இபுராண்டாலும் என்ன? படிப்பினை. சரியா? நீங்க இந்த சொற்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். தருஸ் படிப்பினை, இபுரா படிப்பினை. அதே போல இன்னும் ஒரு சொல் என்னென்றா ஃபாயிதா. ஃபாயிதா என்றாலும் கருத்து படிப்பினை தான். ஓகே. ஃபாயிதா என்றாலும் கருத்து என்ன? படிப்பினை தான். விளங்கினா அவளுக்கு? ஃபாயிதா. அப்ப தருசண்டாலும் படிப்பினை, இபுராண்டாலும் படிப்பினை, ஃபாயிதாண்டாலும் படிப்பினை. அப்ப 2021ஆம் ஆண்டு தருஸ் என்ற சொல் வந்திருந்துச்சு. 2022ஆம் ஆண்டு இபுரா என்ற சொல் வந்திருந்துச்சு. இப்ப 2023ஆம் ஆண்டு சொற்கள் வித்தியாசப்பட்டாலும் ஃபாயிதாண்டு வரலாம், இபுராண்டு வரலாம், தருசண்டு வரலாம். எப்படி வந்தாலும் அது படிப்பினையத்தான் கேட்டு வாரது. சரியா? படிப்பினையத்தான் கேட்டு வாரது. இன்னும் ஒரு சொல்லொண்டிருக்கிற வேணுமெண்டா தௌஜி. தௌஜி என்றாலும் கருத்து வழிகாட்டல், என்ன அப்படி கருத்து வரும் மேலும். சரியா? இதெல்லாம் பெருசா வராது. தௌஜி என்ற சொல் பெரும்பாலும் தருஸ், இபுரா, ஃபாயிதா போன்ற சொற்கள்ல இருந்து ஏதாவது ஒரு சொல் வரலாம். விளங்கினா? அப்ப நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவது சொல் என்ன? தருஸ். தருசண்டா படிப்பினை. 2வது சொல் வந்து இபுரா. இபுராண்டாலும் கருத்து படிப்பினை. 3வது சொல் ஃபாயிதா.
ஃபாயிதாண்டாலும் கருத்து என்ன? படிப்பினை தான். ஃபாயிதாண்டாலும் கருத்து படிப்பினை. சரி, அப்ப நீங்க பார்க்கலாம், உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும். உக்துபண்டா எழுதுக. சில நேரம் முஸ்தபாதான்னு சொல்லுக்கு உங்களுக்கு கருத்து தெரியாமல் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன் என்றா உங்களுக்கு தெரியும் இபுரத்துண்டா படிப்பினை. அப்ப உக்துப இபுரத்தன் என்ற படிப்பினை ஒன்றை எழுதுக, அந்த கருத்துல தான் வரும். இப்ப பின்னுக்கால வரக்கூடிய முஸ்தபாதா என்ற சொல்லுக்கான கருத்து தெரியாவிட்டாலும் கூட உங்களுக்கு என்ன செய்யலாம்? கேள்வியை சரியாக விளங்கி விடை எழுதலாம். படிப்பினை ஒன்றை எழுதுக. முஸ்தபாதத்தன் கருத்து என்ன? பெற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துல வருமா? பெற்றுக்கொள்ளக்கூடிய. மின் ஹாதிஹில் கிஸ்ஸா, இந்த கதையிலிருந்து நீர் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படிப்பினையை குறிப்பிடுக என்று வரும். விளங்கினா உங்களுக்கு? விளங்கினா பிள்ளைகள்? ஓகே, சரி. நான் இன்றைக்கு சரியா குறிப்பிட்ட சில உரைநடைகளுக்கான படிப்பினைய சொல்லிட்டு போக போறேன். ஓகே, நீங்க கொஞ்சம் பார்த்து கொண்டு போங்களா? ரைட். ஒன்று, இப்ப நான் இதுல நிறைய இருக்குது. ரைட், கொஞ்சம் அவதானமா பாருங்க. ஓகே, ரைட். இப்ப சில உரைநடைகளை பொறுத்தளவில் தலைப்பை எங்களுக்கு என்ன செய்யலாம்? படிப்பினையாக எடுக்கலாம். இப்ப உதாரணமாக அல் கனாஅத்து கன்சுல் லா யஃப்னா இருக்குது. அல் கனாஅத்து கன்சுல் லா யஃப்னா. இதுல உங்களுக்கு தெரியும் அல் கனாஅ என்ற சொல் என்ன? திருப்தி, அப்படித்தானே? அல் கனாஅ என்பது திருப்தி. அப்ப திருப்தி என்ற என்ன? எங்களுக்கு இருக்கிறத கொண்டு நாங்க திருப்தி அடைகிறதான் அல் கனாஅ என்ற சொல்ல வாரது. ஓகே, அப்ப அல் கனாஅ என்ற சொல்ல போட்டு எங்களுக்கு என்ன செய்யலாம்? ஹுலுக்கண்டா உங்களுக்கு தெரியும் என்ன? ஹுலுக்கண்டா கருத்து என்ன? நட்பண்பு. நட்பண்பு அல்லது பண்பு. ஓகே, பண்பு. ஹுலுகுன். அல் கனாஅத்து ஹுலுகுன். திருப்தி என்பது ஒரு பண்பாகும். எப்படியான பண்பு? மகத்தான அல்லது நல்ல போன்ற ஏதாவது ஒரு சொல்ல பயன்படுத்தலாம். ஃபஹுலுகுன் ஹஸனுன். ஹஸன் என்ற அழகான. சரியா? ஃபஹுலுகுன் ஹஸன். திருப்தி என்பது அழகான ஒரு பண்பாகும். விளங்கினா அவளுக்கு? திருப்தி என்பது அழகான ஒரு பண்பாகும். இப்ப ஹசன் என்ற சொல்ல மட்டும்தான் நீங்க பயன்படுத்தணும் இல்ல, நீங்க இந்த சொல்லையும் பயன்படுத்தலாம். உதாரணமாக அல் கனாஅத்து சரியா ஹுலுகுன் அதீமுன். அதீமுன் என்ற சொல்லையும் பயன்படுத்தலாம். அதீமுன். அதீம் என்ற கருத்து என்ன? மகத்தான. இன்சால் தனி அன் நபியி ஃபஹுவ இன்சானுன் அதீம். விளங்கினா அவளுக்கு? அப்ப அல் கனாஅத்து ஹுலுகுன் ஹஸனுன் என்று சொல்லலாம், அல்லது அல் கனாஅத்து ஹுலுகுன் அதீமுன் என்று சொல்லலாம். திருப்தி என்பது மகத்தான ஒரு பண்பாகும். விளங்கினா அவளுக்கு? அப்படி எல்லாம் சொல்லலாம். இப்ப அதுல நீங்க பாருங்க. ரைட், இப்ப இன்னொரு இதை பாருங்களே. ரைட், இங்க பாருங்க. அடுத்த ரெண்டாவது, இந்த உரைநடையில சரியா அந்த விவசாயி பொறுமையாக இருக்கிறார். விவசாயி மிகவும் பொறுமையாக இருக்கிறார். இப்ப பொறுமையாக இருக்கிறது ஒரு படிப்பினை தானே? இபுரா ஒரு படிப்பினை, ஒரு தரிஸ் படிப்பினை. பொறுமையை குறிக்கின்ற அரபு சொல் உங்களுக்கு தெரியும். என்ன சொல்? அஸ்ஸபுர். அப்ப நாங்க அஸ்ஸபுர் என்ற சொல்ல போட்டு அஸ்ஸபுர் பொறுமையாக இருத்தல். சபரன் ஜமீலா. அஸ்ஸபுரன் ஜமீலா. ஓகே, அழகிய பொறுமை. அப்ப அஸ்ஸபுரு பொறுமையாக இருத்தல், பொறுமை. ஹுலுகுன் ஹஸன் என்று எழுதலாம், அல்லது ஹுலுகுன் அதீம் என்று எழுதலாம். விளங்கினா அவளுக்கு? இப்படியாக எழுக்க எழுதலாம். அஸ்ஸபுரன் மட்டுமா? பிரச்சனை இல்லை, பொறுமையாக இருத்தல் பிரச்சனை இல்லை. நான் அத வாக்கியத்தை உங்களுக்கு கொஞ்சம் பூரணமாக சொல்லித்தாரேன். ஏண்டா உங்களுக்கு ஹுலுக்கன்ன சொல் உங்களுக்கு தெரியாமல் இல்லை, தெரியும். என்ன, நீங்க இஸ்லாம் பாடத்துல சுலூக், அதப், ஆதாப், ஹுலுக், அஹ்லாக் போன்ற சொற்களை இஸ்லாம் பாடத்துல படிச்சுக்கிறா இல்லையா? படிச்சுக்கிற உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க ஹரக்கத் வைக்க போறல தானே? ஹா லாம் காஃப் மின் ஷர்ரி மா ஹலக. ஹலக என்ன? படைத்தான். ஹலக என்ன? படைத்தான். ஹல்கண்டா படைப்பு. ஹுலுக்கண்டா பண்பு. சரியா? ஹுலுக்கண்டா பண்பு. அப்ப ஹுலுகுன் அஸ்ஸபுர் ஹுலுகுன் பொறுமை ஒரு பண்பாகும். எப்படியான பண்பு? ஹசன் நல்ல, அல்லது அதீம் மகத்தான
என்ற சொற்களை போட்டு எங்களுக்கு படிப்பினை எழுதலாம். விளங்கினா அவளுக்கு இப்ப ஓகே கிளியரா? ரைட். அப்ப நான் இந்த இப்ப இந்த சில சொற்களும் இருக்குது, நீங்க பார்த்தா அவளுக்கு விளங்கி இருக்கும். அஸ்ஸபுரு மின் ஹுஸ்னில் அஹ்லாக் கண்டிக்குது, அஸ்ஸபுரு மின் மகாரிமில் அஹ்லாக் கண்டிக்குது, அஸ்ஸபுரு மின் தஹாரத்தில் அஹ்லாக் கண்டலமிக்குது. இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. மகாரிமுல் அஹ்லாக் கவிதைகள் ஒரு தலைப்பு வருது, மகாரிமுல் அஹ்லாக் தஹாரத்துல் அஹ்லாக் தூய பண்புகள் ஆகும் என்ற கருத்துல படிச்சிருப்பீங்க. மகாரிமுல் அஹ்லாக் சங்கையான பண்புகள் ஆகும் என்ற தலைப்புல நீங்க படிச்சுக்கிறீங்க. சரியா? நான் அந்த அளவு டீப்பாக அவ்வளவு சொல்லித்தர விரும்பல, சுருக்கமாக நாங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொண்டா போதும். சரியா? அஸ்ஸபுரு ஹுலுகுன் ஹசன், அஸ்ஸபுரு ஹுலுகுன் ஹசன் என்னத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொண்டா போதும். சரியா? இப்படியாக ஒவ்வொரு உரைநடையில இருந்தும் ஒவ்வொரு படிப்பினைய நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்றது அவசியமாகும். அதே போல நீங்க பாருங்க, அல் கிபிர். கிபிரண்டா கேள்விப்பட்டிருப்பீங்க, பெருமை, கிபிர். சரியா? அப்ப கிபிர் ஹுலுகுன் ஒரு பண்பு. எப்படியான பண்பு? சைக்கியுன் கெட்ட, ஹசனண்டா நல்ல, சைக்கியுன்டா கெட்ட. அப்ப அல் கிபுரு ஹுலுகுன் சைக்கியுன், கிபிர் ஒரு கெட்ட பண்பாகும் என்று எழுதலாம். சரியா? அதே போல அல்லீதா, இப்ப உரைநடையில வார இல்லையா, அராது ஈதா அஹு என்று வார. அராது என்ற கருத்து விரும்பினார்கள், ஈதா அஹு என்ற அவரை நோவினைப்படுத்த. அப்ப அராது ஈதா அஹு என்ற சொல்லுல அல் ஈதா என்ற கருத்து நோவினைப்படுத்தல், ஈதா என்ற கருத்து நோவினைப்படுத்தல். அப்ப அல் ஈதாவு நோவினைப்படுத்துவது குலுக்குன் சைக்கியுன் மோசமான ஒரு பண்பாகும். அப்படி எழுதலாமா இல்லவா? குலுக்குன் சைக்கியுன் மோசமான ஒரு பண்பாகும் என்று எழுதலாம். விளங்கினா அவளுக்கு? ரைட். இப்ப அரபு மொழி தெரிந்தவர்களுக்கு நான் சொல்றேன். இப்ப பெரும்பாலும் வெக்கேஷன்ல இன்னும் பெய்திராத சில மாணவர்கள் இருப்பார்கள், அரபு மொழி கற்ற மாணவர்கள். அவர்களை பொறுத்தளவில் வேற வேற விதமாக யோசித்து எழுதலாம். உதாரணமாக அஸ்ஸுஹ்ரியத்து மினல் ஆஹரீன், மற்றவர்களை இழிவுபடுத்துறது. சரியா? அடுத்தவர்களை அவமானப்படுத்துறது, இழிவுபடுத்துற, கேலி செய்யற, அதுவும் குலுக்கும் சைக்கியுன் என்று எழுதலாம். அல்லது நீங்க படிச்சிருப்பீங்க கவிதை, அந்த பழமொழி, பழமொழி படிச்சுக்கிறதானே. அந்த பழமொழியில நீங்க உதாரணமாக கமா தஸ்ராவு தஹ்சுது, நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்வாய். அப்படி அந்த கருத்துல நீங்க ஒரு பழமொழி படிச்சிருப்பீங்கன்னா, திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான், அப்படியே கெடுவான் கேடு நினைப்பான் என்ற கருத்துல நீங்க பழமொழிகள் படிச்சிருப்பீங்க. கமா தஸ்ராவு தஹ்சுது, நீ விதைக்கிறத போல அறுவடை செய்வாய். அப்ப இந்த உரைநடையில நாங்க பார்க்கலாம், அவங்க நினைச்சாங்க இந்த விவசாயிய இழிவுபடுத்த விரும்பினாங்க. ஆனா கடைசிக்கு என்ன நடக்குது? இவங்க தான் இழிவுக்குள்ளாகிறாங்க. சரியா? அப்ப அந்த அடிப்படையிலையும் எங்களுக்கு என்ன செய்யலாம், பழமொழியையும் கூட ஒரு படிப்பினையாக எழுதலாம். கமா ததீனு துதானு, நீ எவ்வாறு நடந்து கொள்றாயோ அவ்வாறு நடாத்தப்படுவாய். மல்லஹிக லுஹிக, சிரித்தவன் சிரிக்கப்படுவான். மல்லா மல்லீம, பழித்தவன் பழிக்கப்படுவான் போன்ற கருத்துக்கள்ல பழமொழிகள் இருக்குது. அது இங்கேயும் பொருத்தமாக இருக்குது. அதே போல நீங்க பாருங்க, இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ், இன்னல்லாஹ அன்அம அலா இபாதிஹி தன்னுடைய அடியார்களுக்கு அருள் பாலித்துள்ளான். நிஅமன் முக்தலிஃபத்தன் பல்வேறுபட்ட அருள்களை கொண்டு தன்னுடைய அடியார்களுக்கு அருள் பாலித்துள்ளார். அப்ப இப்படியாக அரபு மொழி தெரிந்தவர்கள் அவங்களோட மொழி அறிவை பயன்படுத்தி, மொழி திறமையை பயன்படுத்தி எழுதலாம். அஸ்ஸலாத்து அலா வக்திஹா நிஅமத்துன் கபீரா, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவதும் ஒரு மிகப்பெரிய நிஅமத். ஏண்டா விவசாயி எவ்வளவுதான் வேலை செஞ்சு கொண்டிருந்தாலும் தொழுகை நேரம் வந்ததனால உழவு செய்து கொண்டு தொழ ஆரம்பிக்கிறாரு. அப்ப தொழுகையை அதற்குரிய நேரத்துல தொழுவதும் கூட நிஅமத்துன் கபீரா, ஒரு பெரிய அருள் என்ற கருத்துப்பட இந்த படிப்பினை சொல்லப்பட்டு இருக்குது. கடைசியா நீங்க பார்க்கலாம், அல் கனாஅத்து கன்சுல் லா யஃப்னா, திருப்தி அழியாத ஒரு பொக்கிஷம். அப்ப தலைப்பை கூட எங்களுக்கு என்ன செய்யலாம், படிப்புரையாக எழுதலாம். இப்ப நான் இந்த இடத்துல நிறைய விஷயங்களை சொல்லி இருந்தாலும் கூட உங்களுக்கு குறிப்பாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் எடுத்துக்கொண்டா சரியா? இப்ப பண்பை குறிக்கிற சொல் ஹுலுக் ஹசன், ஹுலுக்குன் ஹசன் நல்ல பண்பு. அப்ப நீங்க உரைநடைக்கு பொருத்தமான முறையில
அல் கனா என்ற சொல் எடுக்கலாம், அஸ்ஸபர் என்ற சொல் எடுக்கலாம். வேற விலகினா பொருத்தமான வேற வேற சொற்களை கொண்டு நீங்க படிப்பினை எழுதலாம். ரைட், ஓகே, ரைட். அதே போல நீங்க பாருங்க, இப்ப ஒரு சிறுவனின் துணிச்சல், சுஜாஅத்து சபீயின், சரியா? இதுல நீங்க இந்த பகுதியெல்லாம் விட்டுட்டு இதை பாருங்களா, கொஞ்சம் வரீங்க. நான் எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. சார், இந்த கிளாஸ்ல ரெக்கார்டிங் கிடைக்குமா? ரெக்கார்டிங் வேணுமா? ஓம் சார். ஓ சார். ஓ சார். అవును సార్, లేట్ అయితే జాయిన్ అవ్వను. ஓகே ஓகே, இன்ஷால்லா பாப்போமா. ரைட் ரைட், ஓகே, சரி. இதுல அடுத்த பாருங்க. ரைட், நான் ஷேர் பண்ணிக்கிற விளங்குற எல்லாருக்கும் விளங்குறா பிள்ளைகள்? ஓகே, இப்ப இதுல நீங்க பாருங்க, அடுத்தது சுஜாஅத்து சபீயின், ஒரு சிறுவனின் துணிச்சல். அதுல கூட இப்ப அஸ்ஸுஜாஅ என்ற கருத்து துணிச்சல், வீரம், துணிச்சல். அப்ப நான் ஏற்கனவே சொல்லி தந்த சொற்களை பயன்படுத்தி நீங்க எழுதுறது. ஹுலுக் ஒரு பண்பாகும், ஹசன் நல்லது ஒரு பண்பாகும், அல்லது ஹுலுகுன் அதீமுன் மகத்தான ஒரு பண்பாகும் என்று எழுதுறது. விளங்கினா? அப்ப இப்படியாக நீங்க ஒவ்வொரு உரைநடைக்கும் ஒவ்வொரு படிப்பினையும் ஞாபகத்துல வச்சுக்கொள்ற. சரியா? இப்ப வேற வேற படிப்பினைகளும் சொல்லப்பட்டிருக்குது. ரைட், நீங்க பார்க்கலாம். இப்ப உதாரணமாக ரைட், நான் சொல்றதின் ஊடாக இது சுமையா போய்த்திடுமோன்னு யோசிக்கிறேன். ரைட், எல்லாம் தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ரைட், ஓகே. சுஜாஅத்து ஹுலுகுன் முஹிம்முல் லில் இன்சான், மனிதனுக்கு துணிச்சல் என்பது முக்கியமான ஒரு பண்பாகும் என்ற கருத்துப்பட இருக்குது. சரியா? அதே போல லா யஜூஸு லில் ஹலீஃபா லிஸ்ஸையித் லிர்ரயீஸ். ஓகே, இதெல்லாம் தேவையில்ல. நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு படிப்பினைகள் அனுப்புறேன். தேவையான ஆட்கள் கருத்தோட அனுப்புங்க. கருத்தோட, ஏன்னா ஓகே, வேலை வைக்கிறீங்க அப்ப நமக்கு. சரி, ஓகே, இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, அடுத்தது என்ன? சுஜாஅத்து சபீயின் பார்த்தோம். ரைட், அடுத்தது என்னன்னா அஅலமு யௌமின் ஃபீ ஹயாத்தி, அஅலமு யௌமின் ஃபீ ஹயாத்தி, எனது வாழ்க்கையில மகத்தான நாள். படிச்சுக்கிறதானே? அஅலமு யௌமின் ஃபீ ஹயாத்தி, எனது வாழ்க்கையில மகத்தான நாள் என்ற தலைப்பில ஒரு கதை ஒன்று படிச்சுக்கிறா இல்லையா நீங்கள்? ஒருவர் அந்த ஓகே கொண்டாட போய், அதாவது ஒருத்தர் ஒரு பெரிய கம்பெனிக்கு தெரிவு செய்யப்பட்ட வாழ்க்கையில் அவர் அந்த செலவழிச்ச அந்த முதலாவது பணம் எடுத்த பணத்தை உதவி செஞ்ச தாய்க்கு. எஸ், ஓகே. அப்ப அவங்களுக்கு ஞாபகம் வந்தா சரி. இதுல பாருங்க, இப்ப உங்களுக்கு தெரியும், இதுலயும் கூட எங்களுக்கு என்ன செய்யலாம்? பிர்ருல் வாலிதேன். பிர்ருல் வாலிதேன் என்றா ரெண்டாவது பாருங்களா, ரெண்டாவது பிர்ருல் வாலிதேன் என்றா பெற்றோருக்கு உபகாரம் புரிதல். பிர்ருல் என்றா உபகாரம் புரியுதல், அல் வாலிதேன் என்றா பெற்றோர்கள். இப்ப பெற்றோருக்கு உபகாரம் புரிவது, அதுக்காக நாங்க என்ன சொல்ல போடலாம் சொல்லுங்க பாக்க. இப்ப பெற்றோர்களுக்கு உபகாரம் புரிவது சொல்லுங்க, ஹுலுகுன் ஹஸனுன், பெற்றோர்களுக்கு உபகாரம் புரிவது நல்லதொரு பண்பாகும். விளங்கினா? ரைட், மேல முதலாவதுக்கு என்னண்டா யஜிபு அலல் இன்சான், யஜிபு அலா அவசியமாகும், யஜிபு அலல் இன்சானி மனிதனுக்கு அவசியமாகும், அல் இன்சான் என்று வந்திருக்குது, அர் ரஜுல் என்று வந்திருக்குது. இன்சான் என்ற சொல் சில நேரம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அல்லது அர் ரஜுல். ரைட், யஜிபு அலர் ரஜுல், ஒரு மனிதனுக்கு அவசியமாகும், ஐயன்சுர உதவி செய்வது, அல்லது ஐயுசாயித உதவி செய்வது. யாருக்கு? லில் வாலிதேன் பெற்றோர்களுக்கு. அப்ப ரைட், இதுல ஏதாவது ஒரு சொல்லணும்னு நீங்க ஞாபகம் வச்சு கொண்டா போதும். ஐயுசாயித லில் வாலிதேன்,
ரைட், பெற்றோர்கள் லில் வாலிதன் வராது, அல் வாலிதன் என்று வரும். யஜிபு அல ரஜுலி ஐ யுசாஇதல் வாலிதைனி. சரியா, பெற்றோர்களுக்கு உதவி செய்வது, உபகாரம் புரிவது, உதவி செய்வது ஒரு மனிதனுக்கு கட்டாயம் ஆகும். அப்ப அந்த கருத்துப்பட நீங்க எழுதலாம். ரைட், அப்ப இந்த இடத்துலையும் நீங்க இது மட்டுமல்ல, சரியா, பொருத்தமான எந்த படிப்பினையும் எழுதலாம். ஏண்டா இப்ப அந்த மனிதர் என்ன செஞ்சாரு, சிறு வயதுல வறுமை ஏற்பட்டாலும் கூட அவர் விடாமுயற்சியோட என்ன செஞ்சாரு, படிச்சாரா இல்லையா? படிச்சு ஒரு பெரிய ஒரு இடத்து வந்தாரா இல்லையா? கதைங்களே வாப்பா வந்தாரா இல்லையா? வந்தாரு. அப்ப அவரு பொறுமையாக இருந்தாரா இல்லையா? ரைட், ரைட். மிச்சம் பொறுமையோட கஷ்டப்பட்டு படிச்சு வளர்ந்து ஆளாகி வந்தாரு. அப்ப அக்னவந்திகளுக்கு என்ன செய்யலாம், அஸ்ஸபுரு குலுகுன் ஹஸனத்தை இங்கேயும் எழுதலாம். வழங்கினா அவளுக்கு. ரைட், அதே போல அவளுக்கு தெரியும் அந்த பழமொழி, தெண்டித்தவன் பெற்றுக்கொள்வான். அந்த கருத்துப்பட வாரது என்ன பழமொழி? முயற்சித்தவன் பெற்றுக்கொள்வான். அந்த பழமொழியை உங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு படிப்பனையாக எழுதலாம். மன்ஜத்த வஜத. சரியா, மன்ஜத்த யார் முயற்சிக்கிறாரோ அவர் பெற்றுக்கொள்வார். அப்ப இவர் வறுமையின் காரணமாக படிக்கிறத விட்டுட்டு அல்லது முயற்சி செய்யறத விட்டுட்டு அப்படி இருக்கல்ல, தொடர்ந்து முயற்சி செஞ்சாரு, கடைசியா ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வந்தாரு. மன்ஜத்த வஜத அந்த பழமொழியையும் உங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு படிப்பனையாக எழுதி கொள்ளலாம். சரியா, ரைட். இப்படி நீங்க யோசிச்சா உங்களுக்கு எழுதலாம், அழகா எழுதலாம். படிப்பனை எழுதுறது கஷ்டம் இல்லை. ரைட், அடுத்த பாருங்க, யஜிபு அல்லா அன்சா. இதை பொறுத்தளவில் சரியா, மறக்காதிருப்பது அவசியமாகும். அப்ப இது என்ன கதை, ஞாபகம் வர உங்களுக்கு? ஓகே, ஹஜ்ஜுக்கு போறது ஞாபகம் வரணும் அவளுக்கு. ஹஜ்ஜுக்கு போற வழியில ஒட்டகம் இல்லைன்னு சொல்லி மனமுடைஞ்சி என்னென்னமோ சொல்லி கொண்டு போயிட்டு கடைசியா காபா கிட்ட வச்சு 2 காலும் இல்லாம பிச்சை கேட்டு கொண்டிருக்கிற ஒருத்தரை கண்ட குறைதான் அவருக்கு அல்லாஹு தாலா வழங்கிக்கிற நியமத்து எல்லாமே ஞாபகம் வருது. சரியா, அதான் கதை. அப்புறம் மன்னிப்பெல்லாம் கேட்கிற. அப்ப தலைப்பில இருக்குது எஜிபு. எஜிபு என்ற கருத்து அவசியமாகும். எஜிபு அலல் இன்சான். எஜிபு அலான்னா மீது, அல் இன்சான் என்றா மனிதன். அப்ப எஜிபு அலல் இன்சானி மனிதன் மீது அவசியமாகும். அல்லா என்சா மறக்காமல் இருப்பது, ஒரு மனிதன் மறக்காமல் இருப்பது அவசியமாகும். சரியா, நிஅமத் அல்லாஹ் அல்லாஹ்வின் அருள். நிஅமத் அல்லா அருள், நிஅமத் அல்லாஹ் என்றா அல்லாஹ்வின் அருள். ஓகே, அப்ப ஒரு மனிதன் அல்லாஹு தாலா வழங்கி இருக்கின்ற அருள்களை மறக்காதிருப்பது அவசியமாகும் என்ற கருத்துப்பட வரும். வழங்கல் எப்படி? ஓகே, சரியா. அல்லது இன்னொரு படிப்பினை எழுதுவதாக இருந்தால் யஜிபு அலல் இன்சானி, யஜிபு அலல் இன்சானி மனிதன் மீது அவசியமாகும். ஐ யஷ்குர நன்றி செலுத்துவது, நிஅமத் அல்லாஹ் அல்லாஹுடைய அருள்களுக்கு நன்றி செலுத்துவது மனிதனுக்கு அவசியமாகும். மனிதன் மீது கடமையாகும், அவசியமாகும் அல்ல கடமையாகும். வழங்கினா அவளுக்கு இந்த மாதிரி அவளுக்கு எழுதலாம். அல் ஹஜ்ஜு, ஹஜ் என்பது இப்ப ஹஜ் செய்யறதானே போறது, ஹஜ் செய்யறதுக்காக போற. அப்ப ஹஜ் அல் ஹஜ்ஜு இபாதா, ஹஜ் என்பது ஒரு வணக்கம். எப்படியான வணக்கம்? அலீமா, மகத்தான வணக்கம். இப்படியாக உங்களுக்கு படிப்பினை யோசிச்சு எழுதலாம். கூட உங்களுக்கு இந்த படிப்பினை எழுதலாம். என்ன ஹசனோன் எடுக்கலுமே அல்லவா, பொறுமை பொறுமை தேவை. சரியா, பொறுமை அவசியம். ஏண்டா இப்ப அவர் கொள்ள பொறுமை இழந்ததன் காரணமாகத்தான் அல்லாஹு தாலா தனக்கு வழங்கியிருக்க நிஅமத் எல்லாத்தையும் மறந்துட்டு குறை சொல்லி கொண்டு போக ஆரம்பிச்சாரு. இப்ப பொறுமை எந்த ஒரு கட்டத்திலையும் பொறுமை அவசியம் என்றதையும் அந்த உரைநடைகளை பார்க்கலாம். சரியா, அப்ப இதையும் எங்களுக்கு இந்த இடத்துல எழுதலாம். அஸ்ஸபுரு ஹுலுகுன் ஹஸன் எழுதலாம். ரைட், ஓகே. இப்படியாக படிப்பினை எழுதலுமா இல்லவா? இன்ஷா அல்லாஹ் எழுதலாம். ரைட், யோசிச்சால் நீங்க இந்த இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஹுலுகுன் ஹசன் என்று சொல்ல. சரியா, இப்ப நான் பாருங்க எல்லா இடத்துலயும் இப்படித்தான் எழுதிக்கிறேன், ஹுலுக் ஹசன்,
ஹுலுக் ஹசன். சரியா, மேலையும் ஹுலுக் ஹசன் அப்படித்தான் எழுதிக்கிறேன். அப்ப நீங்க உரைநடையை பார்த்து பொருத்தமான ஒரு சொல்லொன்ன போட்டுக்கொண்டா சரி. பின்னா அல் கனா, திருப்தி. ஒருவேளை ரத்துன் ஜமீல் அது வராது, என்ன 2021ஆம் ஆண்டு வந்திக்கிறதால ஒருவேளை அது வந்தன்னு வச்சுக்கொள்ளுங்களே, ரத்துன் ஜமீல் வந்திக்குது எக்ஸாமுக்கு அப்படி என்றாலும் கூட ரத்துன் ஜமீல் என்றா கருத்து உள்ள தெரியும், அழகிய பிரதி உபகாரம், அழகிய பிரதி உபகாரம். அப்ப தலைப்பே இதற்கு என்ன செய்யலாம், படிப்பினையாக எடுக்கலாம். ரத்துன் ஜமீல், அழகிய பிரதி உபகாரம் செய்வது குலுக்குன் ஹசன், நல்ல பண்பாகும். அவ்வளவுதான். விளங்கினா அவளுக்கு? அப்ப சுஜாஅத்து சபீஜினால அஸ்ஸுஜாஅத்து குலுக்குன் ஹசன், துணிச்சலாக இருப்பது நல்லதொரு பண்பாகும். அதே போல அலம் யோமின் ஃபி ஹயாத்தி, அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் கொஞ்சம் யோசிச்சு எழுதி அனுப்புறேன். அதில் ஒன்றுதான் பிர்ருல் வாலிதைன், பெற்றோருக்கு உபகாரம் புரிவது குலுக்குன் ஹசன், நல்லதொரு பண்பாகும். அஸ்ஸபுரு, பொறுமையாக இருப்பது குலுக்குன் ஹசன், நல்லதொரு பண்பாகும். பழமொழியில வந்துக்குது மஞ்சத்த வஜத எஜிபு அல்லா அன்சாலையும் அஸ்ஸபுரு குலுக்குன் ஹசன், நல்லதொரு பண்பாகும். சரியா, நன்றி செலுத்துவது. இப்ப நன்றி செலுத்துறத குறிக்கிற சொல்லுன்னா அசுக்குர், சுக்குரன்னா நன்றி செலுத்தினான், சக்கர நன்றி செலுத்தினான். அப்ப அசுக்குரு குலுக்குன் ஹசன் எழுதலாம். விளங்கினா அவளுக்கு? விஷயம் வந்தா சரி, எவ்வளவு தான் 2 புள்ளி அழகா கிடைக்கும். விஷயம் வந்தா 2 புள்ளி அழகா கிடைக்கும். இது வரைக்கும் ஒரு படிப்பினை தான் கேட்டு வந்திருக்கிற. ஐபுரத்தன், ஒரு படிப்பினையே குறிப்பிடுக. ஓகே, அத்தர்ஸ் படிப்பினை, 2 படிப்பினை என்று கேட்டு வந்தில்ல. இப்ப 2 படிப்பினை கேட்டு வந்தாலும் எழுதக்கூடிய அளவுக்கு இப்ப உங்களுக்கு ஐடியா வந்தாச்சு. விளங்கினா? 2 படிப்பினை கேட்டு வந்தாலும் இன்ஷா அல்லாஹ் எழுதலாம். ரைட்? ஓகே, சரி, ரைட், ஓகே. இப்ப நான் சொன்னதுதான் நீ பாருங்க. அத்தர்ஸ்ண்டாலும் படிப்பினா, அல் ஐபுராண்டாலும் கருத்து படிப்பினா, அல் ஃபாயிதாண்டாலும் கருத்து படிப்பினா. அப்ப பின்னுக்கால வந்து அல் ஃபக்ரான்னு சொல் வரலாம், ஃபக்ராண்டா பரகிராஃப் பந்தி. அல் கிஸ்ஸான்னு சொல் வரலாம், கிஸ்ஸாண்டா கதை. அல் நஸ்ஸன்னு சொல் வரலாம், நஸ்ஸன்னா கருத்து டெக்ஸ்ட், டெக்ஸ்டை குறிக்கிற. இப்போ ஒரு பரகிராஃபா இருக்கிற டெக்ஸ்ட் இருக்கிற இல்லையா, அதுக்கு நஸ்ஸன்னு சொல் பயன்படுத்துற. அதெல்லாம் நீங்க பார்க்க தேவையில்ல. ஃபக்ரான்னு சொல்லுக்கான கருத்தோ, அல் கிஸ்ஸான்னு சொல்லுக்கான கருத்தோ, அந்நஸ்ஸன்னு சொல்லுக்கான கருத்தோ தெரியாவிட்டாலும் கூட தர்சன்று வந்தாலோ, இபுராண்டு வந்தாலோ, ஃபாயிதாண்டு வந்தாலோ அது படிப்பினையத்தான் குறிக்குது என்றதை ஞாபகம் வச்சு கொண்டா போதும். சரியா, விளங்கினா எல்லாருக்கும்? ரைட். அதோட ஓகே, இந்த பாயிண்டை பாருங்க. இப்ப நீங்க கேட்டீங்க தானே, ஒரு படிப்பினையா கேட்டு வாரா அப்படின்னு. எஸ், பெரும்பாலும் ஒன்றுதான் கேட்டு வரும். இபுரத்தன், அர்சன், ஃபாயிதத்தன், இந்த சொற்களை பாருங்க. ரைட், விளங்கினா? இந்த சொற்களை பாருங்க. ஓகே, ரைட். தர்சன் ஒரு படிப்பினை, ஐபுரத்தன் ஒரு படிப்பினை, ஃபாயிதத்தன் ஒரு படிப்பினை. ஒருவேளை ரெண்டு வாரண்டா இந்த அமைப்பில் வரலாம். சரியா, இந்த சொற்களை பாருங்களா. இஸ்னைனி, இஸ்னைனி என்றா 2, வாஹித், இஸ்னானி, சலாசா, அர்பா. வாஹிதா 1, இஸ்னானி என்றா 2. இப்ப உக்து பண்ணு வரக்குள்ள இஸ்னானி வந்து இஸ்னைனி என்று வரும். அப்ப இஸ்னைனி என்று வரும் 2. அப்படி வரக்குள்ள கேள்வி அமைப்பு ஃபவாயித் என்று வரும். ஃபாயிதாட பன்மை ஃபவாயித், படிப்பினைகள், பயன்பாடுகள். துருஸ், சரியா, படிப்பினைகள். ஐபர், படிப்பினைகள். அப்ப படிப்பினைகள்ல இருந்து, மின்னண்டா இருந்துதானே, படிப்பினைகளில் இருந்து 2 எழுதுக. மின்துருசி, படிப்பினைகள்ல இருந்து, படிப்பினைகள்ல இருந்து 2 எழுதுக என்ற கருத்துல வரும். அவளுக்கு இப்ப கிளியரா? சரியா, இப்படி ஒரு அமைப்புல வரலாம். 2 கேட்டு வந்தாலும் 2 வந்தாலும், அல்லது இப்படி வாரது ஃபாயிதத்தைனி என்று வரும். ஃபாயிதத்தைனி 2 படிப்பினைகளை, தர்சைனி 2 படிப்பினைகளை, இபுரத்தைனி 2 படிப்பினைகளை என்று வரும். இப்படி வந்தா உண்டு, இபுரத்துன் என்று வந்தா உண்டு, இபுரத்தைனி என்று வந்தா 2, தர்சன் என்று வந்தா உண்டு, தர்சைனி என்று வந்தா 2, ஃபாயிதத்தன் என்று வந்தா உண்டு, ஃபாயிதத்தைனி என்று வந்தா 2. கிளியரா எல்லாருக்கும்? சரி, ரைட். அப்ப படிப்பினை வந்து 2 வருஷமாக கேட்டு வந்திருக்கிற. எனவே நீங்க 3வது வருஷத்திலையும் அது வரலாம் என்ற ஒரு ஊகத்தோட
நீங்க படிப்பினைகளை பார்த்து கொண்டு போறதுதான் மிச்சமே நல்லா. சரியா விளங்குனா எல்லாருக்கும்? ஓகே ரைட். ரைட் ஓகே இதோட ரைட் அடுத்து நான் சொல்றேன், நீங்க அடுத்த பாருங்க. ரைட் தலைப்பு நான் அவளுக்கு சொல்லி தந்தேன், என்னன்னா ஞாபகம் கிளாஸ்லும் சொல்லி தந்தது. தலைப்பு நீங்க வந்து ஞாபகத்துல லேசா வச்சுக்கொள்றதுக்கான ஒரு மெத்தட் ஒன்று சொல்லி தந்தேன். பொதுவாக கவிதைகளை பார்த்தேன்னு சொன்னா கவிதைகளோட தலைப்பு வந்து பெரும்பாலும் கவிதையோட ஆரம்பத்திலேயே வருமா வராதா? உதாரணமாக ரமலான் யா ரமலான், அப்ப ரமலான் தான் தலைப்பு. இப்ப நீங்க புத்தகம் கையில இருக்கிறத கூட புத்தகத்துல வந்து நீங்க என்ன செய்யணும்டா தலைப்பை வந்து ஒரு நிறப்பேணியால ஹைலைட் பண்ணி படிக்கிறது. விளங்கினா நான் சொல்றது? ரைட், நான் உங்களுக்கு இப்ப உதாரணமாக காட்டுறேன். ரைட், உதாரணமாக இப்ப இப்ப ரமலான், அது ரமலான் 2021ஆம் ஆண்டு வந்து இருக்குது. நான் உதாரணமா சொல்றேன். உங்களுக்கு இப்ப தலைப்பு தாருல தானே, கவிதையை மட்டும்தான் தாரு. இப்ப நீங்க என்ன செய்யற, உங்களோட புத்தகத்துல நீங்க படிக்கிற நேரமே இப்பவே என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த ரமலான் என்ற சொல்லுக்கு நீங்க ஹைலைட் பண்ணி கொள்றது. உங்களுக்கு விருப்பமான ஒரு நிறத்தை கொண்டு நீங்க என்ன செய்யலாம், ஹைலைட் பண்ணி கொள்ளலாம். சரியா? அப்ப தலைப்பை மட்டும் நீங்க ஹைலைட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நிறத்தை வச்சுக்கொள்ற அந்த நிறம் வந்து அந்த தலைப்புக்கு உரியது மாத்திரம் தான். அந்த நிறம், அந்த உதாரணமாக yellow கலர் என்றா அது ஹைலைட் பண்றது எதற்காகண்டா தலைப்புக்காக மாத்திரம். நீங்க இப்பதே அத தலைப்பை ஹைலைட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எந்த கவிதை வந்தாலும் அந்த ஹைலைட் பண்ணின அந்த சொல் கிளிக் ஆகும், குயிக்கா உங்களுக்கு ஞாபகத்து வரும். ஓகே, நான் இந்த கவிதையில இந்த இடத்துல தான் நான் தலைப்பை ஹைலைட் பண்ணி இருந்தேன். எனவே உங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த உன்வானன் என்ற சொல்ல கண்ட உடனேயே என்ன செய்யலாம்டா தலைப்பை எழுதலாம். அப்போ உதாரணமாக ரமலான், அது ஆரம்பத்திலே வருது. இன்சால் தனியா நிலாஹி, அதுலயும் ஆரம்பத்திலேயே தலைப்பு வருது. சரியா? இன்சால் தனி, அதுதான் தலைப்பு. அதே போல ஹிர்ரி ஹிர்ரி, அப்ப அங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஹிர்ரி என்ற சொல் வந்து தலைப்பாக வந்திருக்குது. ஹிர்ரி என்ற சொல் தலைப்பாக வரும். சரியா? அப்ப அதை ஹைலைட் பண்ற ஆரம்பம். தலால் பத்ரு அலைனா, அங்கேயும் கூட தலால் பத்ரு அலைனா என்பது தலைப்பாக வருது. சரியா? ஆரம்பம் தலால் பத்ரு அலைனா, அதை ஃபுல்லா ஹைலைட் பண்ணி கொள்றது. அது கங்காலிக்குது அஸ்ஸலாத். அஸ்ஸலாத் என்ற கவிதையை பொறுத்தளவில் அஸ்ஸலாத் என்று ஆரம்பிக்கிறது இல்லை. ஆனா பஅத ஸலாத்தி அன ஃபர்ஹான் இருக்குது, என்னுடைய தொழுகையின் பின்னர் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அப்ப சலாத்தி என்று எழுதலாம், பிரச்சனை இல்லை. சலாத்தி அல்லது சலாத். ஓகே, அல்லது சில நேரம் பொருத்தமான ஒரு தலைப்பு தானே கேட்டுக்கிற, சில நேரம் ஹையா ஹையா என்ற சொல்லும் கூட தலைப்பாக வரலாம், பிரச்சனை இல்லை. ரைட், ஓகே. ஏன்னா பொருத்தமான ஒரு தலைப்பு என்பது புத்தகத்தில் இருக்கிற தலைப்பு மட்டும்தான் பொருத்தமான தலைப்பு அல்ல. உங்களுக்கு பொருத்தம் கருதுனா நீங்க எதனையும் எழுதிட்டு வரலாம். அதே போல அந்நிலாம், அந்நிலாம் என்றதை பொறுத்தளவில கடைசி வரியில தான் என்னைக்குது தலைப்பு வந்திருக்குது. அப்ப நீங்க அந்நிலாம் என்ற சொல்லுக்கு ஹைலைட் பண்ணி கொண்டா அந்நிலாம் என்ற கவிதை வந்தாலும் உங்களுக்கு என்ன செய்யலாம், அழகா எழுதலாம். சரியா? அந்நிலாம். ரைட், ஓகே. அதே போல நினைக்கிற 10ஆம் ஆண்டு முடிஞ்சு 11ஆம் ஆண்டுலையும் கூட கித்தத்தி, கித்தத்தி சகீரா, கித்தத்தி என்பது தலைப்பாக வந்திருக்குது. சரியா? இஹ்ஃபல் லிசானக், இப்ப இஹ்ஃபல் லிசானக், இஹ்ஃபல் லிசானக அய்யுஹல் இன்சான். ரைட், அப்படித்தானே வர இஹ்ஃபல் லிசானக அய்யுஹல் இன்சான். அப்ப இஹ்ஃபல் லிசானக் என்பதை தலைப்பாக போடலாம். இப்படியாக நீங்க
கவிதைக்குரிய தலைப்பை வந்து கவிதையின் ஆரம்பத்துல பெரும்பாலும் இருக்குது, இடையில வந்து இருக்கிறத நீங்க ஹைலைட் பண்ணி படிச்சு கொண்டா தலைப்பை அழகா எழுத்துப்பிழை இல்லாம பார்த்து சரியா எழுதலாம். ஓகே. அடுத்தது உரைநடை. உரைநடையை பொறுத்தளவுல உரைநடைகளுக்கான தலைப்பும் இருக்குது. உதாரணமாக அல் கனாத்து கன்சுல்லா யஃப்னா என்ற அந்த உரைநடைக்கான தலைப்பு அல் கனாத்து கன்சுல்லா யஃப்னான்னு உரைநடையில் இருக்குது, இல்லைன்றதல்ல, இருக்குது. நீங்க அதை ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல ரத்துன் ஜமீல், அது வந்து ரத்துன் ஜமீல் தானே, ரத்துன் ஜமீல் என்ற எழுதியலுமா இருந்தா ஓகே, எழுதியலாட்டி அது யார் யார் வார, சிங்கமும் புலி எலியும் வார. சிங்கத்தை குறிக்கிறது என்ன? அல் அசத். எலிய குறிக்கிறது அல் ஃபஹர். அல் அசது அல் ஃபஹ்ரு, அந்த ரெண்டு சொல்லை இணைப்பதற்காக வேண்டி நாங்க என்ன எழுத்து பயன்படுத்துறோம்? வாவ். வாவ். அப்ப அல் அசது வல் ஃபஹ்ரு அந்த எழுதுற, அல் அசது வல் ஃபஹ்ரு. அல் அசது மேலும் வாவ், அல் அசது வல் ஃபஹ்ரு எழுதுற. விலகினா அவளுக்கு. அப்ப நீங்க அந்த சொற்களை அப்படியே பார்த்து எழுதினா சரிதானே, எழுத்து பிள்ளையும் மாறல. அவங்களோட உரைநடையில உள்ள அந்த சொல்ல அல் அசது அழுப்புக்கு மேல ஹம்சா போட்டிருந்த ஹம்சாவையும் போட்டு அழகா அவளுக்கு எழுத்து பிழை இல்லாம எழுதலாம். அதே போல இப்ப சுஜாஅத்து சபியின், அதை பொறுத்தளவில் சுஜாஅத்துன்னா துணிச்சல், சபியன்னா சிறுவன். சுஜாஅத்து சபி ஒரு சிறுவனின் துணிச்சல், சில நேரம் அது இருக்காது. அவளுக்கு சில நேரம் உரைநடையில சுஜாஅத்து சபி என்றே இருக்காது. ஆனா நீங்க என்ன செய்யலாம், பொருத்தமான இன்னொரு தலைப்பு எழுதலாம், அஸ்ஸபி யூசுஜா, அஸ்ஸபி யூசுஜா. அத உரைநடையில் இருக்குது, துணிச்சல் மிக்க சிறுவன் என்று எழுதலாம். அல்லது அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைரை பத்தி தானே அந்த சின்ன கதை வந்திருக்குது, அதனால அப்படி எழுத மேலும். அல்லது அப்துல்லாஹ் இப்னு ஜுபைருக்கும் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையிலான ஒரு நிகழ்வு என்ற காரணத்தால நீங்கள் எழுதலாம் அல் ஹலீஃபத்து உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வ அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர். நான் சொன்னது பெருசா இருந்தா நீங்க சுருக்கி எழுத மேலும். உமர் வ அப்துல்லா, உமர் என்று மட்டும் எழுதாம அல் ஹலீஃபத்து உமர், அல் ஹலீஃபத்து உமர் வ அப்துல்லாஹ் இப்னு அஸ்-சுபைர் அப்படி எழுத மேலும். சரியா? அப்ப தலைப்பு என்பது கஷ்டம் இல்லை. அஅலமு யௌமின் ஃபீ ஹயாத்தி, அங்கேயும் கூட தலைப்பு உரைநடையில வந்திருக்குது. அப்ப அதை ஹைலைட் பண்ணி கொள்றது. யஜிபு அல்லா அன்சா, அந்த தலைப்பும் கூட உரைநடையில தலைப்பாக இருக்குது, அந்த சொல் இருக்குது, யஜிபு அல்லா அன்சாண்டே இருக்குது. அதை நீங்க ஹைலைட் பண்ணி கொள்ளலாம். சரியா? அந்த மாதிரி இப்ப ஜுஹாவுடைய இதை பொறுத்தளவிலையும் சில திக்கு இருக்குது. உதாரணமாக இலா ஐன யசிலு சௌதி, இலா ஐன யசிலு சௌதி, அப்ப அது அப்படியே இருக்குது, அதை நீங்க ஹைலைட் பண்ணி கொள்ளலாம். வேற என்ன அப்படி இருக்குது? ரைட், கிஸ்மத்து ஜுஹா, கிஸ்மத்து ஜுஹாண்டே இல்ல. ரைட், ஓகே. நீங்க அதை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கொள்றது, இல்லாட்டி பொருத்தமான தலைப்புன்னா நீங்க யோசிச்சு எழுதுற. சரியா? ரைட். அப்ப இப்படியாக நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, உங்களோட கவிதைகளுக்கான உரைநடைகளுக்கான தலைப்பை நீங்க யோசிச்சு எழுத மேலும், பாடமாக்கி எழுத மேலும், அல்லது ஹைலைட் பண்ணி அந்த இது வார நேரம் அதை பார்த்து எழுத மேலும். உரைநடையோ அல்லது கவிதையோ வார நேரம் அதை பார்த்து எழுத மேலும். சரி, ஓகே. ரைட், இன்னொரு 15 நிமிஷம் இருக்குது. ரைட், நான் முக்கியமான சில விஷயங்களை சொல்லி தந்திக்கிறேன். உங்கள்கிட்ட ஏதாவது கேட்கறதுக்குறா பிள்ளைகள்? உங்களுக்கு ஏதாவது கேட்கறதுக்குறா? இப்போ கூட எக்ஸாம் சம்பந்தமாகவோ அல்லது பேப்பர் சம்பந்தமாகவோ அல்லது சிலபஸ் சம்பந்தமாகவோ ஏதாவது கேட்கறதுக்குறா? வளங்கள் எப்படி நீங்க எதிர்பார்க்க வினாக்கள் அப்படியா கேக்குறீங்க? அதுக்கு டைம் இருக்குது, இன்னும் பாப்போம் இன்ஷா அல்லாஹ். எதிர்பார்க்க வினாக்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்க இன்னும் கிளாஸ் முடியலையே, நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்னொரு செஷன் வைக்கிறதுக்குற அந்த டைம்ல பேசுவோம். ஒரு கேள்விதான் சார், ஒரு கேள்விதானே சார் அரபால எழுத வரும்? ஒரு கேள்விதான். ஒரு கேள்வி என்றா இப்ப வினாத்தாள் ஒன்றில பிரதான வினாக்கள் 2 இருக்குது. அதுல 2வது வினா பெரிய வினா, ஏபின்னு 2ஆ பிரியும்.
வந்து கவிதையாக இருந்தால் கவிதையில 5 வினாக்கள் வரும் அரபால விடை எழுதுறதுக்கு. சரியா, உரைநடையில 5 வினாக்கள் வரும் அரபால விடை எழுதுறதுக்கு. அப்ப மொத்தமாக 10 வினாக்கள் இருக்குது. சரியா, மொத்தமாக எத்தனை வினாக்கள் இருக்குது? 10 வினாக்கள் இருக்குது. ஒவ்வொரு வினாவுக்கு 2 புள்ளிகள். சரியா, அப்ப 1க்கு 2 சொன்னா 10க்கும் 20 புள்ளிகள் இருக்குது. அது கட்டாய வினா. ஆனா லேசா கஷ்டம் இல்லாம புள்ளிகள் எடுக்க ஏழுமான வினாக்களும் அவைதான். வினாத்தாள் 2ல நாங்க தமிழ் எழுதி கஷ்டப்படுறதை விட ஜஸ்ட் எங்களுக்கு 20 புள்ளிகளை லேசா எடுக்கின்ற பகுதிதான் அது. அது நிறைய பேருக்கு அது கஷ்டம் மாதிரி ஃபீல் பண்ற. கஷ்டம் இல்லை. நாங்க இப்ப தொடர்ச்சியா இப்ப வகுப்பு வந்தவங்களுக்கு அது தெரியும் இப்படி எழுதுறேன்ட்டு. சரியா, இப்ப சுருக்கமாக விட எழுதினாலும் புள்ளி இருக்குது. அங்க இலக்கண பிழைகள் கருத்தில் கொள்ளப்படுறதும் இல்லை. விளங்கினா, மொழி பிழைகளை பார்க்கறதும் இல்லை. விட வந்தாலே புள்ளிகள் இருக்குது. விளங்கினா, அவளுக்கு விட வந்தாலே புள்ளிகள் இருக்குது. எனவே அந்த 10 வினாக்களுக்குமான விடைகளை நீங்க சரியான முறையில் எழுதுறது பழகுங்கோ. அதுல நான் இன்றைக்கு சொல்லி தந்தது 6 மார்க்ஸுக்கான 6 மார்க்ஸ். அதாவது கவிதை உரைநடை 2லையும் இருந்து என்ன வருது, தலைப்பை கேட்டு வரக்கொள்ள அதுல 4 மார்க்ஸ் கிடைக்கிற. படிப்பினை கேட்டு வாரது பெரும்பாலும் உரைநடையில இருந்து படிப்பினை கேட்டு வர. அப்ப அதுல 2 மார்க்ஸ். 6 மார்க்ஸுக்கான வழிகாட்டலை தான் நான் இந்த ஒன்று சொல்லி தந்தேன். மற்றதெல்லாம் சிம்பிள். அது எங்களுக்கு தெரியணும். மாண்டா என்ன, மாதாண்டா என்ன, மத்தாண்டா என்ன, ஐநேண்டா என்ன, கம்மண்டா என்ன, மண்ணண்டா என்ன, கைஃபேண்டா என்ன, அதுல தெரிஞ்சிருந்தா எங்களுக்கு லேசா விட எழுதலாம். ஒன் வேர்ட் ஆன்சர்ல விட எழுதலாமா, பிரச்சனை இல்லை. சார் ஓ, யாருக்கு எப்ப சார் வந்து படும்? திஹாரிக்கா தெரியாது. செமினாருக்கா? செமினாருக்கு இன்வைட் பண்ணல. ஆனா டைம் கிடைக்குமோ தெரியல. அடுத்தடுத்த இடங்கள்ல செமினார் செஞ்சு கொண்டு போறது. சரி, பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஓ ரைட். பார்ட் 2ல கவிதையை விட்டுட்டு அரபு உரைநடைய செய்யற ஐடியான்னு சொன்னா கவிதையை படிக்காமலே போலாமா? தெரிஞ்சுக்காது. மகன், பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க இப்ப கவிதையை படிக்காம உரைநடைய மட்டும் படிச்சு பார்ட் 2ல எழுதியேலும் அந்த கான்பிடென்டோட போறண்டாலும் கூட உங்களுக்கு எழுதலாம். சாதாரணமா இப்ப நான் செமினார்களுக்கு போனாலும் சொல்ற ஒரு விஷயம்தான், சூறாக்களையும் ஹதீஸ்களையும் உரைநடைகளை அல்லது கவிதைகள்ல 2ல ஒன்றை செஞ்ச நல்லா படிச்சா, சூறாக்களையும் படிச்சு கரைச்சு குடிச்சு, சரியா, ஹதீஸையும் நல்லா படிச்சு, உரைநடைகள் அல்லது கவிதைகள் 2ல ஒன்றை நல்லா படிச்சு எங்களுக்கு அந்த வினாக்களுக்கான புள்ளிகளை முழுமையாக பெற முடியுமாக இருந்தால் 78 புள்ளிகள் கிடைக்கும். எத்தனை? 78. எடுக்கலாம். நான் அப்படி சொன்னதுக்கு இனி அது முழுமையான புள்ளிகள் கிடைக்குமா என்ற ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கிறதானே. அதனால நீ எல்லாத்தையும் படிச்சுட்டு போற. நல்லா நீங்க கூட இப்ப உங்களுக்கு கவிதையை படிக்கிறது ஒரு சுமையாக இருக்குது, கஷ்டமா இருக்குது, இயலாமல் இருக்குது, அப்படியா இருந்தா உரைநடைகளை நல்லா படிங்க. விளங்கினா அவளுக்கு, அப்ப உங்களுக்கு அது லேசா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரி. ரைட். அடுத்த கொஞ்சம் வரீங்க. சரி, அரபு கொஸ்டின்ஸ்ல பரகிராஃப்ல தேடி சென்டென்ஸ்ல எழுத இயலுமா? எழுதலாமா? எழுதலாம். நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புல நான் எப்படி எழுதுறேன்றதை சொல்லித்தரேன். சும்மா கண்டகின்ற மாதிரி எல்லாத்தையும் எழுதாம, சரியா, எல்லாத்தையும் எழுதி வைக்காம எப்படி எழுதுற என்றத நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லித்தரேன். செமினார்ஸ் பேப்பரை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இப்போதே ஷேர் பண்ணல, டைம் ஆகக்குள்ள ஷேர் பண்ணுறோம். கொஞ்சம் பாருங்க. கிரேட் 10 நல்லா படித்தா எக்ஸ்பெக்ட் பண்ண ஏழும் தானே இன்ஷா அல்லான்னு கேட்டிக்கிறாங்க. ஓகே, ஏழும் தான். கிரேட் 10ல இருந்து மாத்திரம் வினாக்கள் வந்தால் சரியா. ஒரு வேளை இப்போ 11ல இருந்து சூறா, 11ல இருந்து ஒரு கவிதை அப்படியெல்லாம் வந்தால் மாட்டிக்கொள்ள வேண்டி வரும். சரியா, பி எடுக்கலாம். பி எடுக்கலாம். எஸ், இன்ஷா அல்லாஹ். சரியா, ரைட். சரி, பார்ட் 1க்கு டிரான்ஸ்லேஷன் ஆஃப் அரபிக் டேமுக்கு என்ன வரும்? டிரான்ஸ்லேஷன் ஆஃப் அரபிக் டேமுக்கு என்ன வரும் என்று சொல்லல மகன். ஏண்டா சூரத்துல் ஃபீல்ல இருந்து நாஸ்வரங்காட்டி உள்ள சொற்கள் இருக்கிறதானே, அந்த எல்லா சொற்கள் இருந்தும் ஏதாவது சொல் வரலாம். என்ன சொல் வந்தாலும் எழுதியலுமா இருக்கணும். ஓகே, ரைட்.
அது தமிழ்ல இருந்து அரபுக்கு எழுதுவதாக இருந்தாலும் சரி, அரபுல இருந்து தமிழுக்கு எழுதுவதாக இருந்தாலும் சரி, எது வேணுமென்றாலும் வரலாம். ரைட். அடுத்தது அந்த படிப்பினை PDF குரூப்பை ஷேர் பண்ணுங்க. ஓகே, நான் அதை ஷேர் பண்றேன். ரைட். ஓகே, ரைட் ரைட். ஓகே, அடுத்தது என்ன? சார் ஓ பார்ட் 2ல அந்த சூராக்கு தஜ்வீத் சட்டம் 11ஆம் தஜ்வீத் சட்டம் வாரா? இல்ல, இது வரங்காட்டியும் அஹ்காமுன் நூன் அஸ்ஸாக்கினா வத்தன்வீன், சுக்கூன் செய்யப்பட்ட நூன் தன்வீனுக்குரிய சட்டங்கள் என்ன? இல்ஹார், இத்காம், இக்ஃபா, இக்லாப். இந்த 4 சட்டங்கள் இருக்கிறதானே, அந்த 4 சட்டங்களோட அஹ்காமுல் மீம் அஸ்ஸாக்கினா, சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்குரிய சட்டங்கள் இருக்குது. இல்ஹார் ஷஃபவி, இத்காம் ஷஃபவி, இக்ஃபா ஷஃபவி என்று இந்த 7 சட்டங்கள். இந்த 7 சட்டங்களுக்குள்ளால் இருந்துதான் இதுவரைக்கும் எக்ஸாமும் வந்திருக்குது. சரியா? பெரும்பாலும் அப்படித்தான் வருமா? பெரும்பாலும் அப்படித்தான் வரும். இனி 11ஆம் ஆண்டுல நீங்க கேட்கிறேன்னா அலாமாத்துல் வக்ஃப், நிறுத்த குறியீடுகள், தஃபீமுரா, தர்கீகுரா, ராவை வல்லினமாக மொழிவது எப்படி, மெல்லினமாக மொழிவது எப்படி, அந்த சட்டங்கள் தான் 11ஆம் ஆண்டுல இருக்குது. சிலபஸ்ல இருக்கிறபடியால வராதென்ற நிச்சயம் இல்லை. ஆனா 2016ஆம் ஆண்டுல இருந்து 7 வருடங்களாகவே நான் சொன்ன அந்த 7 சட்டங்களும் தான் மாறி 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 வந்திருக்குது. ஓகே மகன், பெரும்பாலும் அப்படித்தான் வரும். இனி ஓகே, ஆனா அலாமாத் வக்ஃபோ அல்லது தஃபீமுரா, தர்கீகுராவோ வராது என்று நிச்சயம் இல்லை, சிலபஸ்ல இருக்குது. அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அப்ப அப்படி வந்தாலும் கூட நீங்க கஷ்டப்படுற அளவுக்கு இறுக்கமான சட்டங்கள் வரும். அது உதாரணமா ராவுக்கு ஃபத்ஹா வந்தா மல்லினமாக ஓத வேண்டும், லம்மத் வந்தா வல்லினமாக ஓத வேண்டும், கஸ்ரா வந்தா மெல்லினமாக ஓத வேண்டும். அவ்வளவுதான். அந்த ஐடியா இருந்தா போதும். சரியா? சரி சார். ஓகே. அடுத்தது சிறுகுறிப்பு அரபிக்ல எழுதணுமான்னு கேட்டீங்கிற? இல்ல, சிறுகுறிப்பு தமிழ்ல எழுதலாம். தலைப்பு அரபால் இருந்தாலும் உங்களுக்கு தமிழால சிறுகுறிப்பு எழுதலாம். ஓகே. ரைட். ஓகே. அடுத்த 2023 பாய்ஸ் அரபிக் லிட் குரூப் லிங்க் ஏண்ட கண்டக்ட் நம்பரோ அல்லது நான் அனுப்புற இன்னொரு நம்பர் ஒன்று இருக்குது, அந்த நம்பரை நீங்க அனுப்பி எடுத்துக்கொள்ளலாமா? லிங்க பெரும்பாலும் ஷேர் பண்றல, அதனால நீங்க நான் இந்த நம்பரை அனுப்புறேன், இந்த நம்பரை கண்டக்ட் பண்ணி நீங்க அட் ஆகிக்கொள்ளுங்களா? ரைட். ஓகே. அடுத்தது சார் அந்த சிறு குறிப்புல அரபால தலைப்பு தந்து அரபால எழுதுங்க தந்திருக்காங்க. இல்ல, தரல. சிறுகுறிப்பு அரபால பின்வருவனவற்றுக்கு சிறுகுறிப்பு எழுதுகாண்டு தான் வர்றது. அரபு மொழியில் எழுதுகாண்டு வந்தாத்தான் அரபால் எழுதணும். அரபால இல்லாம இப்ப 2016 இருந்து 2020 வரங்காட்டி உள்ள பேப்பரோட கையில இருக்குமாக இருந்தா அதை பார்க்க வேணும் தயவு செஞ்சு. இப்ப நான் நேத்தும் செமினாரு போனேன். போன இடத்துல ஒரு ஸ்கூல் பிள்ளைகள் அவங்க 2019ஆம் ஆண்டு பேப்பரை வச்சுக்கொண்டு அந்த மாடல்ல தான் எக்ஸாம் வருமானு நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை. 2016, 17, 18, 19, 20 வந்திருக்கிற வினாக்களை நீங்க பாருங்க, பிரச்சனை இல்லை. அந்த வினாக்கள் தான் இங்கே வருது. வினாக்கள்ல இந்த சிக்கலும் இல்லை. ஆனா பேப்பர்ட அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிற இல்லையா, கட்டமைப்பு, அதுல சேஞ்சஸ் இருக்குது. அப்ப 2021ஆம் ஆண்டுல இருந்து உள்ளதான் நீங்க பார்க்கணும். இப்ப நீங்க சொல்றது என்னண்டா, 2016ல இருந்து 2020 வரை உள்ள காலப்பகுதியில எக்ஸாம் பேப்பர்ல அரபு மொழியில இருக்கிற தலைப்புகளுக்கு அரபு மொழியிலேயே தான் என்ன செய்யணும், சிறுகுறிப்பு எழுதணும். ஆனா 2021, 2022 அதே போல நீங்க எழுத போற இந்த பேப்பர்ல தலைப்பு அரபால் இருந்தாலும் ஒரு சிறுகுறிப்பு தமிழ்ல வடிவா அழகா எழுதலாம். சரியா? சரி. வேற ஏதாவது இருக்கிற? இல்ல, அரபல்ல. டீச்சர் அரபிக்ல தான் எழுத சொன்னாங்கன்ற ஒரு கருத்து ஒன்று வந்திருக்குது. இல்ல, நீங்க தமிழ்ல எழுதலாம் மகள். சரியா? 7வது கேள்விக்கா சார்? 7வது கேள்வி. நான் ஃபைனலாக செய்யக்கூடிய செமினார்ல நான் சில விஷயங்களை சொல்லுவேன். சரியா? நான் கிளாஸ் செய்யக்கொள்ள சொல்லியிருக்கிறேன். தொடர்ச்சியா வந்தவங்களே தெரியும் நான் என்ன சொல்ல போறேன். சரியா? உண்மையில அந்த ஃபைனலாக, அதாவது கடைசியா 7வதாக இருக்கிற கேள்வியில சிறுகுறிப்பு குறித்து நீங்க அலட்டி கொள்ள வேண்டிய அவசியம் வராது என்றுதான் நான் நினைக்கிறேன். அதை நான் பிறகு கதைப்போமா? சார் ஓகே. 3 லாங்குவேஜ்ல ஹம்தான். சொல்லுங்க. இது சார் அந்த
உரைநடையும் கவிதையும் அரபுல கல்வி இருந்தானே ஓ அரபுல விட எழுதுறது ஓ அதுல நீங்க படிப்பிக்கக்குள்ள ஸ்லைட் படிப்பிச்சீங்க அதை கொஞ்சம் அனுப்பியலுமா? நீங்க சொல்ல விடை தொகுப்புகளா, வினா விடை தொகுப்பா? ஓ ஓ நீங்க அந்த ஒவ்வொரு உரைநடையும் ஒரு 10 கேள்வி 20 கேள்வி அப்படி படிப்பிச்சீங்களா? குரூப்ல இருக்கிறீங்களா? ஓ குரூப்ல இருக்கு. சரி, பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எத்தனையோ விஷயங்கள் நான் பார்ப்போம். நீங்க என்னென்ன கேட்டிக்கிற நீங்க? ஒன்று அந்த பிடிஎஃப்னா போயம்ஸ் ஸ்டோரிஸ்ட பிடிஎஃப் கேட்டிக்கிறீங்க. வேற அவ்வளவா? இந்த கிளாஸ்ல ரெக்கார்டிங் ரெக்கார்டிங். வேற என்ன கேட்டது? பாஸ் பேப்பர்னா யாரோ கேட்டிக்கிறாங்க. பாஸ் பேப்பரை குரூப்ல போட சொல்ல நான் ஏற்கனவே போட்டேன். அடுத்த செமினாருக்குரிய இந்த எக்ஸாம் பேப்பர் நான் இன்ஷா அல்லாஹ் இந்த பிறகு ஷேர் பண்ணுறேன்னா இப்போ இல்லை. ரைட் ஆ படிப்பினையோட பிடிஎஃப். ரைட்டா படிப்பு இந்த இது இப்போ நான் கடைசியாக செஞ்சதுன்னா படிப்பினைகளோட பிடிஎஃப்னா அடுத்த அந்த கவிதை இந்த கடைசியாக நாங்கள் இங்கே படித்த கவிதைகள் 2 இருக்கிறோம் இல்லையா, அதோட பிடிஎஃப். ஓகே சரி, ஓகே. நான் இப்போ இன்ஷா அல்லாஹ் இன்றைக்குள்ள கிளாஸ் நான் முடிச்சு கொள்கிறேன். நான் இன்ஷா அல்லாஹ் குரூப்பில் கொஞ்சம் மெலட்டாயிருங்க. நான் ஒரு 2 கிளாஸை செய்கிற ஐடியா ஒன்று இருக்குது. அந்த டைமில் நான் இன்னும் சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணி கொள்ளலாம். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஜாயின் ஆகிக்கொண்டா நல்ல இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே ரைட். அப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். சார் ஓ அரபிக் பாடத்துக்கு கிளாஸ் போடுங்க.